ஹாய் கைஸ், நான் வந்து கிறிஸ்டவர் பேசுகிறேன். இந்த எபிசோட் நாங்கள் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எப்போயே எடிட் பண்ணி ஃபுல்லாகவே ஆங்கர்லலாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து நம்ம ஜஸ்ட் த டேங்க் ப்ரோ மைக்கேல் இறந்தார். ஸோ நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணாமல் ஒரு 2-3 நாள் வச்சுருந்தோம். பிகாஸ் நான்லாம் ஃபியூனரலுக்குலாம் போயிட்டு வந்து மைண்டே ரொம்ப ஒரு மாதிரி ஃபக்டப்பாக தான் இருந்துச்சு. அதை பற்றி நாங்கள் அப்புறம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நாங்கள் பேசுவோம். ஏன்னா இப்போ அதை பற்றி பேசுகிற மனநிலையில் இல்லை. ஆக்சுவலி இந்த டிஸ்க்ளைமர் எதுக்குன்னா வந்து இந்த எபிசோடோட எண்டிங் வந்து உங்களுக்கு யாருக்காவது இன்சென்சிட்டிவாக பட்டுச்சுன்னா we are very sorry about it. இது வந்து மைக்கேல் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணினால அது அப்படி இருக்கு. ஸோ இஃப் யூ கைஸ் ஃபைண்ட் இட் இன்சென்சிட்டிவ், we are very sorry about it. தேங்க்யூ. இதுக்கப்புறம் பாட்காஸ்ட் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்க சபரியா? ஆமா, ரிவீல் ஆயி என்ன ரிவீல் பண்ணிரலாம். எதுக்கு பெரிய விக்ரம் கமல் இவர் இப்ப நீங்க ரிவீல் பண்ணா நாங்க நாயகன் மீண்டும் வரேன் பாட்டு போடணும். ஓட என்ன அப்ப இனிமே நான் உன்னை சபரினே கூப்பிடலாம். சபரினே கூப்பிடு. அண்டர்டேக்கர்லாம் கிடையாது. அண்டர்டேக்கர்லாம் வேண்டாம். அண்டர்டேக்கர் இஸ் நோ மோர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, அல்ட்ரிகோ மை நியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் சபரி. ஆமா, அல்ட்ரிகோ போயிருச்சு. சபரினே அப்ப இனிமே அரசியல்லாம் பேச முடியாது. ஆமா, சுத்த முடிட்டு சினிமா பேசணுமா கக்குஸ் போனோமான்னு இருக்கணும். ஆமா, நான் வேற இப்ப வந்து இனிமே இங்கதான் வேற இங்க வந்துட்டேன். கல்யாணம் வேற பண்ணிட்டேன் இந்தியா. ஆப்பா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இது வேற எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கூடிய குழந்தை எப்போ? ஏன் பூமர் மாதிரி பண்றேன்? குட் நியூஸ் இல்லையா? அப்புறம் நான் வந்து நான் பூமர் மாதிரி நினைப்பேன். அடுத்து உனக்கு தான் கல்யாணம் அப்படி பேசுவேன். நான் பாத்துக்கலாம். ஃப்ரெண்டுக்கே பேனிக் அட்டாக் ஆகி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இன்சைட் ஜோக். இது யாருக்குமே புரியாது. இது உனக்கும் எனக்கு மட்டுமே புரியுற இன்சைட் ஜோக்கு. என்ன பேசிட்டு இருந்தேன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நான் வந்து ஒரு இந்தியன் பொண்ண நாடக காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அது நான் ஏன் டைலாக். அப்படியா? ஆமா, நீ சொல்றதுக்கு முன்னாடி நானே செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இது ஏன் ஜோக்கு? ஏன் ஜோக்கு? இது ஏன் ஜோக்கு? என்னப்பா அப்புறம் என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? சூப்பரா ஜாலியா இருக்கு. இந்த இது போடுவான் இந்த அந்த இதற்கு தானே ஆசை. சந்தானம் ஒரு படத்துல, இனிமே இப்படிதான் ஒரு படத்துல அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அந்த இது ஒரு தம்பி. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்ச படம் இனிமே இப்படிதான் ஒரு படம் வந்துச்சு. சந்தானம் படத்துல வெறியாவது சார்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. அந்த படத்தையே யாருக்கும் ஞாபகம் இல்ல. இந்த படத்துல டெம்ப்ளேட் வேற. டெம்ப்ளேட் ஓரளவுக்கு ஃபேமஸான டெம்ப்ளேட். உனக்கு தெரியலன்றதுனால அதுல இந்த ஹோல்சம் கப்பிள்ஸ் போஸ்ட் வீடியோ வெறியாவது சார். அதான் இல்ல. இப்ப இதுல வந்து நான் என்னத்தை எடுத்துக்கிறேன், நீ வெறியாவறத நான் வந்து எடுத்துக்கல. ஐ அம் ஹோல்சம் கப்பிள்ங்கறத கேட்டு நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். டேக் ஒன்லி தி பாசிட்டிவ் ஸ்டஃப், இக்னோர் நெகட்டிவிட்டி. படுக்கையில பதியிடம் உனக்கு தான் அதெல்லாம் பண்ணல. அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். இல்ல, நாங்க கிரிஞ்சு பண்ணுவோம். அதாவது நீ கேட்கலாம், என்னடா நீயே வந்து டிக்டாக் கன்னிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சு நடத்திட்டு இப்ப வந்து ரீல்ஸ்ல கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கியே. என்ன பார்க்கோர் பார்க்கோர் தான். ஏன்னா இங்க பேரு இந்த டேங்க் கம்யூனிட்டி மட்டும் வந்து கவர் பண்ணிக்கிட்டு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஹிப்போக்ரிட்னு நினைச்சிட்டு போனா பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹிப்போக்ரிட்னு சொல்லிட்டேன். நான் அப்பப்ப கிரிஞ்சு பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பக்கம் கிரிஞ்சு பண்ணுவேன். இங்க இந்த மாதிரி பாட்காஸ்டும் பண்ணுவேன். அங்கிட்டு ஒரு ஊம்பு இங்கிட்டு ஒரு ஊம்பு, லிட்டரலி அவ்வளவுதான் பண்ண போறேன். So you are not supposed to join them. You became the very thing you swore to destroy. ஆமா, வேற வழி இல்லப்பா. ஜெனரல் ஆடியன்ஸ புடிச்சாதான் வந்து நாளைக்கு இத வச்சு நான் பூவா சாப்பிட முடியும். ரம்மி ஆட்லாம் பண்ணிக்கிட்டு. ரம்மி ஆட்லாம் இல்ல, அந்த அளவுக்கு நான் வந்து ஜிவி பிரகாஷ் மாதிரி ரம்மி ஆட்லாம் வந்து நான் நடிக்க மாட்டேன். ரம்மி ஆடு, அப்புறம் ஃபேஸ் கிரீம், அதாவது ஃபேஸ் ஒயிட்னிங்ல வந்து நான் நடிக்க மாட்டேன். தட் இஸ் ரேசிஸ்ட். க்ளோ
வன்மம் மோட ஆணு, வன்மம் மோட ஆணு இல்லையே, இது என்னது எனக்கு புரியல. என்ன வன்மம்? இல்ல சும்மா சொல்றேன். வன்மத்தெல்லாம் கேட்கலாம். நீ இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ண கூப்பிட்டதே அதுக்கு தானே. ஐ அம் ரியலைசிங் இட் ரைட் நவ. நட்டுல வச்சேன் நினைச்சியா? பாட்காஸ்ட்ல வச்சிருக்கேன். சோ வந்து கல்யாணம் ஆயிருச்சு, கையடிக்கிறது நிப்பாட்டியாச்சு. அப்படி சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா வந்து அது ரெண்டும் வந்து ரெண்டு டிஃபரெண்ட் கேட்டகரிஸ். இப்ப வந்து எப்படி இப்ப நீ வந்து இது ஒண்ணு இருக்கும், சாட் இந்த ஸ்ட்ரீட், சாட் இந்த ஷீட்ஸ். அது மாதிரி காலையில் கை, நைட்டு மை. இதுக்கு மேல போனா வல்கரா இருக்கும். ஆப்ஜெக்டிஃபைங் ஜோக்ஸ் எல்லாம் வரும். அப்ரப்டா கட் பண்ணலாம், அப்ரப்டா கட் பண்ணீங்க. அப்புறம் வந்து சரி நீ சொல்லு, ஏன் நம்ம இவ்வளவு நாளா வரல, என்ன ஆச்சு? எனக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு, அதை நான் அடுத்து சொல்லுவேன். நீ ஏன் ஒரு கொஞ்ச நாளா இல்ல, என்ன கதை? எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு பர்சனலா இது வந்துச்சு. என்னடா எப்படி சொல்றது தெரியல. அப்புறம் ஒரு 11:30க்கு கால் வரும். இந்த வன்மத்துல என்னைய சேர்க்காத, இதுக்கு நான் சிரிச்சு செய்ய மாட்டேன், அக்னாலேஜ் பண்ண மாட்டேன். கால் வரும். என்ன அது என்ன ஆச்சுன்னா, சில பேர் வந்தாங்க. இல்ல வேணாம், இல்ல வேணாம், இல்ல என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து நான் அவனை பார்த்து தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ரெக்கார்டிங்ல கேட்காது, தெரியாது. அதான் ஒரு ஜேடி மோடுக்கு போயிட்டேன். நான் ஜேடியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி மோட்ல போயிட்டேன். அதனால பண்ண முடியல, உண்மையை சொல்ல போனா பண்ண முடியல. அதான் மூட் இல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டியே இப்ப ஒண்ணு கிரியேட்டிவா புளுத்த போறது இல்ல, இதுதான் சும்மாதான் இருந்தாலும். ஆமா, இந்த எபிசோட் வந்து அதுதான் பண்றோம். நாங்க கண்டென்ட் எல்லாம் பேச போறதா இல்ல. இல்ல இல்ல கண்டென்ட் இல்ல. கண்டென்ட் ஒண்ணு இருக்கு, அது வந்து நாங்க வேற பாட்காஸ்ட்ல பேசுறதா இருக்கும். அத பத்தின லீடும் நாங்க அடுத்து சொல்லுவோம். அது வரிசையா சொல்லுவோம். இது நீங்க அன்ஸ்கிரிப்டட் நினைப்பீங்க, இது ஸ்கிரிப்டட் தான். இப்ப நாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க அன்ஸ்கிரிப்டட் மாதிரி பேசுவோம். நாங்க என்னென்னலாம் பேச போறோம்ங்கறத எழுதி வச்சிருக்கோம் இங்க. இது லிட்டரலா இது ஆர்டி வந்து டிடிகே தான் மாறிக்கிட்டு இருக்கா. சும்மாக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு எழுதிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நல்ல சைல்டு இருக்கும், அந்த ஸ்பாயில் சைல்டுன்னு ஒரு அந்த மாதிரி நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்ல டாபிக்கோட போய்கிட்டு இருந்தேன். சீசனுக்கு 10 சாலிடா வார வாரம் 3 சீசன் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவரு நானும் வரேன்டான்னு எப்ப நீ அன்னில இருந்து நெக்கிட் போயிருச்சு. இங்க பேரு ஆனானப்பட்ட எஸ்விகேக்கே டாபிக் இல்லாம நமக்கு போன் பண்ணி எப்பா ஏதாவது டாபிக் இருந்தா சொல்லுன்றாங்க. சரியா? அப்போ எல்லாருக்கும் நடக்கிறதா. ஆனா ஒண்ணு, இந்த மாடர்ன் ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும் எங்க இருந்து டாபிக் கிடைக்குதோ தெரியல, வாரம் ஏதாவது டாபிக் பேசிடுறாங்க. இல்ல அவங்க அவனுங்களும் இப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க, வலை பேச்சு, முற்போக்கு வலை பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. லிட்டரலா வலை பேச்சு பண்றானுங்க. அப்படியா? இது நம்ம 3 சீசன் 4 சீசன் நானு நம்ப இல்ல, நீ நம்ப இல்ல நானு. சரியா? எந்த ஒரு சீசனோட டாபிக் எல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் சம்மாதான். 4 சீசன் போனதுனால கொஞ்சம் வறட்சி ஆயிருச்சு. இல்லன்னா நம்ம ஓரளவுக்கு அவங்க இப்பதானே வராங்க, பொழுத்தி இருக்கும். ஆமா, ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் ஆகுறோம். ஓகேவா? எல்லாம் இருக்கு. ஆமா, சரி. வன்மம்லாம் வேண்டாம். இல்ல வன்மம் இல்லடா, அவர் 4 நாம இருக்குன்னு வச்சிருந்தா நம்ம என்ன அடுத்த ஜெனரேஷன் 8 நாம இருக்குன்னு பீஸான்னு வச்சிருவாங்க. சும்மா வாயிருக்குன்னு பேசிக்கிட்டு சும்மானா அவ்வளவு சும்மா இல்லப்பா. அதனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிருச்சு, அதனால பேசுறது. உனக்கு சொல்லு, நீ ஏன் பேசு? இந்த ஹோல் மை காஃபி கப், லிட்டரலி காஃபி கப் கையில கொடுத்து நான் இப்ப இதை ஆரம்பிக்கிறேன். ஏன் எல்லாத்துக்கும் இந்த டைரக்டர் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எல்லாத்துக்கும்? ஏன்னா வீடியோ தெரியாது இல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு. காஃபி கப்னா புரிஞ்சு போச்சு. அப்படியா? நான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. எனக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்ச நேரம் பின்னாடி சேட் மியூசிக் போடுறேன், நான் போடு இல்லை வேணா. எனக்கு ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மை மதர் பாஸ்ட் அவே. ஸோ வந்து நான் எந்த அளவுக்கு அம்மாவோட க்ளோஸுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னால் சுத்தமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னொன்று ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வேற நடந்துச்சு. ஐ நோ திஸ் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன் சம்டே. இந்த வெரி நெக்ஸ்ட்
1 year or 2 years இது நடக்க போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு மினிமம் ஒரு 6 months ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து திடீர்னு ஒரு நாள் நடந்துச்சு. நான் போகிறேன், அம்மாட்ட பேசுகிறேன். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அம்மா வந்து ஒரு மாதிரி ஓரியன்டேஷன் இல்லாமல் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே வச்சு அப்படியே என் கண்ணு முன்னாடியே அவங்க உயிர் போகுது, இறந்துட்டாங்க. ஸோ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியலை, வேறு எதுவுமே என்னால் பண்ணவும் முடியலை. மீன்வைல் எனக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. அதையும் வந்து எதுவும் பண்ண வேணான்ற மாதிரியே டிசைட் பண்ணிட்டோம். லைக் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச டேட்ஸ்லேயே வந்து எல்லாத்தையும் செஞ்சுருவோம். லைக் அதெல்லாம் மாற்ற வேணாம். ஷீ நியூ இந்த டேட்டில் இதெல்லாம் நடக்க போகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது, ரிசப்ஷன் நடக்க போகுதுங்கிறது வந்து அம்மாவுக்கு தெரிஞ்ச டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டேட்ஸ்லேயே கொண்டு போகணுன்ட்டு அதுவும் வந்து ஒரு சைடில் எனக்கு இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா நான் கல்யாணத்தில் எந்த அளவுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது, 10 வருஷம் ரிலேஷன்ஷிப் வந்து நாங்கள் கல்யாணத்தில் முடியுதுன்னு நான் சந்தோஷமாக இருந்தனோ அதே அளவுக்கு நான் கல்யாணத்தில் அழுதுகிட்டும் இருந்தேன். உனக்கு சபரிக்கெல்லாம் தெரியும், நான் லிட்ரலாக கல்யாணத்தில் ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன், ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அழுதுகிட்டு. எனக்கு என் கல்யாணம் அப்படி தான் நடந்துச்சு. இட் வாஸ் வெரி ஹார்ட். அம்மா போனது இட் வாஸ் வெரி ஹார்ட். இப்போ ஆப்வியஸ்லி இப்போ ஒரு 2.5 months ஆயிருச்சு. நான் கொஞ்சம் ஐ எம் கெட்டிங் பெட்டர். ஜோக்ஸ்லாம் அடிக்கிறேன். இப்போ தான் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவான மைண்ட் எனக்கு திரும்ப வந்ததே இப்போ தான் வந்திருக்கு. இனிமேல் ஐ வில் கண்டினியூ டூயிங் திஸ். பட் இதுதான் ரீசன், மெயின் ரீசன் வந்து அம்மா இறந்தது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இதெல்லாம் சேர்த்து ஐ வாஸ் ஆப்சென்ட் ஃபார் அ வைல். ஸோ டிப்ரெஷன் மோட் ஆஃப். இனிமே வந்து திரும்ப கண்டென்ட்டுக்குள்ள வரேன். முடியெல்லாம் கட் பண்ணிட்டு ஜேடி மாதிரி. யாரு? ஆமா, உண்மையாவே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க கூடாதா? உண்மையாவே முடி வெட்டி சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் ஜேடியா தான், நீ ஜேடியா தான் வந்துகிட்டு இருக்க. ஸோ வந்து அதான் இவ்வளவு நாள் வந்து நாங்க காணாம போனது காரணங்கள் வந்து இதுதான். என்னோட வேலிட் ரீசனு, ஒருத்தந்து வந்து இன்வேலிட் ரீசன். எங்களுக்கும் சோகம் எல்லாம் இருக்கு பிரான்ஸ், சரிங்களா? அத நான் இன்னொரு சோலோ பாட்காஸ்ட்ல வெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், சரியா? நான் இருந்தேன்னா ஜோக்கு போட்டு டைலூட் பண்ணிடுவேன். என்ன நீ எல்லாம் ஒரு ஆளு முடியாது இல்ல. ஆனா இப்ப நீ சபரின்னு சொன்னது எனக்கு என்ன சபரி, ஆமா நம்பர் தான் பேசி ரிவீல் பண்ணிட்டோமே. அப்புறம் இப்ப இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கே வந்து நானு, ஆஷிரமா, சபரி, அப்புறம் இன்னொரு பையன் அஸ்வத் எல்லாம் இருக்கிற ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகும். அது ஏற்கனவே ரிலீஸ் ஸ்டோரி போட்டாரு. ஸ்டோரி இது நான் போஸ்டா போடுவேன். ஹாஷிராமா மூஞ்சுக்கு போட்டு மாஸ்க் போட்டுட்டு ஓ மூஞ்சி அப்படியே ரிலீஸ் பண்றேன். அது என் போட்டோ நானே இதுவா போட்டுறேன். ரேண்டம் டாக்ஸ்ல போறியா? சரி ஓகே. எதுக்கு விக்ரம் இது பாத்தியா? பீஸ்ட் பாத்தியா? பீஸ்டா? விக்ரமா பீஸ்டா? பீஸ்ட் முதல்ல பீஸ்ட் அடிப்பா, விக்ரம் அடிக்க முடியாது. பீஸ்ட் முதல்ல பீஸ்ட் பார்த்தேன். கரடி பெட்டிக்கும் குமாரே, குமாரே திரை தீ பிடிச்சிருச்சா? லிட்டரலா தீ பிடிச்சதுடா. கடுப்பை தியேட்டரை கொளுத்திட்டானுங்கடா ஒரு 4 பேர் சேர்ந்து. உண்மையா நடந்துச்சு, வீடியோவே வந்துச்சு. பீஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, இது ஸ்கிரீன் வந்து பத்தி எரியுது. அது வந்து இவனுங்க எதுவும் பண்ணல, அது ஸ்கிரீன்ல ஏதோ எலக்ட்ரிக் ஷார்ட்ஸ். அப்படியா? எனிவே திரை தீ பிடிச்சிருச்சு. ஆனா நான் டாக்டர் பார்த்துட்டு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். டீசர் கூட எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இந்த பீஸ்ட்க்கு பி இ ஏ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நான் இந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா டையா, அதாவது இன்ட்ரோ சீனா இருக்கும்னு நினைச்ச ஒரு சீன் கிளைமேக்ஸ் சீனா வந்ததே பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு என்ன விஷயம்னா, நான் டாக்டர் வந்து தியேட்டர்ல வந்தப்போ என்னால எனக்கு பார்க்க கிடைக்கல, சரியா? ஏன்னா நான் அப்போ வந்து அங்க ஊர்ல இருந்தேன்னு நினைக்கிறேன், ஸ்ரீலங்கால இருந்தேன். ஒர்க் பயங்கர ஹெக்டிக்கா போயிட்டு இருந்துச்சு, எனக்கு டைம் கிடைக்கல. என்னால டாக்டர் வந்து தியேட்டர்ல பார்க்க முடியல. உள்ளூர்ல இருந்தா நானே ஓடிடில தான். அப்படியா? சரியா? அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆஹா ஓஹோங்கிறானுங்க, பயங்கர ஹைப்பா இருக்கு. நானும் பயங்கர எக்ஸ்பெக்டடா இருந்தேன். ஏன்னா நான் தியேட்டர் பிரிண்ட்ல மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன் படம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஓடிடியில வந்தோன்னே உட்காந்து டாக்டரை பார்த்தேன். ஆனா எனக்கு என்னமோ டாக்டர் வந்து எனக்கு டாக்டரே வந்து ஒன்னும் இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இருக்கல. டாக்டர் ஐம் நாட் சேயிங் டாக்டர் இஸ் a bad மூவி. ஆனா எனக்கு வந்து நம்ம இவனுங்க கொடுத்த ஹைப்புக்கு நான் டார்க் ஹியூமர்னோட வந்து நான் பயங்கர டார்க்கா எதிர்பார்த்துட்டேன். சரி, இவனுக்கு டார்க் ஹியூமர்னோட என் மைண்ட்ல அப்படிதான் இருந்துச்சு, பயங்கர டார்க்கா இருக்குது போலகுது சொல்லிட்டு ஸ்கெலிட்டன் மீம்லாம் மாதிரி அந்த அளவுக்கு டார்க்கா நான் யோசிச்சிட்டேன்.
ஆனா எனக்கு என்னமோ டாக்டர் டிடன்ட் எப்படி சொல்றது ஒர்க் அவுட் ஃபார் மீ, என்னைய வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனாலயே எனக்கு பெருசா பீஸ்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கல. ஆனாலுமே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன் என்னமோ. எனக்கு எஸ்கே நான் அமைதியா இருந்ததே எனக்கு நல்லா இருந்துச்சு படம் பூரா. குதிச்சுக்கிட்டு தாவிக்கிட்ட. ஆனா எனக்கு பீஸ்ட் நல்லா இருக்காதுங்கிறது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்ப தெரியுமா? தளபதி கிட்ட பீஸ்ட் எப்படி ப்ரோ வந்திருக்கு நெல்சன் கேட்கும் போது அதை அவங்க பார்த்து சொல்லட்டும்ன்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரா, அப்பவே நான் நினைச்சிட்டேன் சரி ஓகே பீஸ்ட். இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, விஜய் ஃபேஸ் இருக்கும் சரியா, சைடுல வந்து ஒருத்தன் அந்த பீஸ்ட்னு எழுதுறதுக்கு பி மட்டும் போட்டிருப்பான், இஸ்ட் இன்னும் எழுதல, விஜய் போட்டா பக்கத்துல பி இருக்கும் தமிழ்ல. அப்படிதான் இருந்துச்சு பீஸ்ட். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நான் பீஸ்ட் வந்து மாஸ்டர் பார்த்துட்டு ஓ ரைட்ரா எக்ஸப்ட் தி வில்லு விடுற சீன் ஓகேவா. இப்ப கூட இல்ல இப்ப நீ வந்து மாஸ்டர் கூமடன் வைய உடனே கீனோபீடியா லிங்க் எடுத்து போட்டு என்ன ப்ரோன்னு வானுங்க, என்னது நல்லா இருக்குன்னு கீனோபீடியால செகண்ட் ஹாஃப் ஃபீமர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது அதான் செகண்ட் ஹாஃப்ல அம்பு விடுற சீன் அதெல்லாம் தானே வரும், பக்கெட் சீன் பக்கெட் வச்சு அடிக்கிறது. அது வந்து உனக்கு புரியல. அது வந்து ஒரு லோக்கி அண்ணாவின் வார்த்தை விளையாட்டு. பக்கெட் லிஸ்ட், அந்த தீமோட பேரே பக்கெட் லிஸ்ட் இருக்கு. இப்ப நான் வந்து இல்ல இப்ப நான் மாஸ்டருக்கு ஓம்பறேனா திட்டுறேனான்னு உனக்கு புரியல, புரியாது. என்ன அந்த எம்பூடுற சீனா அந்த பக்கெட்லாம் கூட விட்டா அந்த கிளைமேக்ஸ் ஓகே, நீ கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருக்கும். ஆமா என்ன கேமரா அதெல்லாம் இல்ல, அது எனக்கு பிடிச்சது. அது இல்ல விஜய் சேதுபதி பாடுறது நல்லா இருக்கும். லாஸ்ட் லெசன் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். லாஸ்ட் சஃபரா இருந்தா நல்லா இருந்திருக்கும், லாஸ்ட் சஃபரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு. நான் வந்து பிரியாணி கிண்டுபவர் அல்ல. இது கொண்ட மூட்டு இருக்கணும், டெம்ப்ளேட் ஸ்பீக்ஸ் மயிறு ஸ்பீக்ஸ்ன்ட்டு வன்மத்தை கக்கிருங்க. இதான் டைம் விக்டர் போட்டு சரியா. அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஒன் டைம் பாக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. நான் இப்ப கூட ரீசெண்டா திரும்பி உட்காந்து ஃபைட் சீனு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மோட்லயே இருக்கிறது. மாஸ்டர் எல்லாம் திரும்ப திரும்ப கூட பாக்கலாம். ஆக்சுவலி மாஸ்டர் இஸ் ரீவாச்சபிள் மூவி தான். அது நினைச்சிட்டு சரி ஓகே விஜய் நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் சூஸ் பண்றாரு போல இருக்கு, அனிலா மாறி இட்ஸ் டைம் டு. ஆமாமா, ஆனா உண்மை பீஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டு எல்லா பாட்டுமே வேற லெவலா இருந்துச்சு. பீஸ்ட் மோடு சூப்பரா இருந்துச்சு, ஜாலிலோ ஜிம்கானா எல்லாம் ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருந்துச்சு. அரபிக் குத்து வாஸ் எனக்கு ஓகே தான். எனக்கு அரபிக் குத்து வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்கல, எனக்கு அரபிக் குத்து வாஸ் ஓகே. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப அந்த ஆல்பத்திலேயே ரொம்ப பிடிச்சது வந்து ஜாலிலோ ஜிம்கானா தான். அது மேபி எனக்கு நானும் எங்க அம்மாவும் கடைசியா கேட்ட பாட்டு அதுதான். புது பாட்டு வந்து நாங்க எங்க அம்மாட்ட இங்க பாரு புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கு இன்னும் கடைசியா காட்டினது வந்து ஜாலிலோ ஜிம்கானா. அதுவும் வந்து எங்க ஊர் அந்த பைலா பீட்ல வேற இருந்துச்சு, அதனால ரொம்ப கனெக்ட் வேற ஆயிருச்சு எனக்கு. எனக்கு வந்து நீ சொன்ன மாதிரி எனக்கு பீஸ்டுக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் எனக்கு விஜய்னா வந்து ஒரு மாதிரி சட்டிலா ஹிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பீஸ்ட் பத்தின பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நானே நீ சொன்ன மாதிரி ஓகே ஓட்ட தூக்கி வீசிட்டு வாழை தூக்கி சொருகிடலாம் முன்னாடி. டைம் டு லீட் மாதிரி டைம் டு சேஞ்ச் அனிலா மாறலான்னு பார்த்து செகண்ட் ஹாஃப் டைம் டு அப்படிதான் இருந்தேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சோன்னே ரைட்டு என்னடா எஸ்எஸ்சி ப்ரோ வாட வருது சுறாவாட வருது அப்படின்னா போது முடிஞ்சு அவ்வளவுதான். நல்லா இருந்துதான் அனிலா மாறி இருப்பேன். நான் என்ன கேக்குறேன், இந்த சாக்கோன்னு ஒரு ஆக்டர், ஒரு பேர் என்னது, மலையாள ஆக்டர் ஒருத்தர் வருவாரு இந்த படத்துல, பேரு தெரியல, கும்பலாங்கி நைட்ஸ்ல கும்பலாங்கி நைட்ஸ்லயா இல்ல ஏதோ ஒரு அந்த மலையாள ஆக்டர்ரா சரியா, அவரை கூட்டு வந்துட்டு சரியா, அவரை வந்து டம்மி கேரக்டர் ஆக்கிட்டு இந்த சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்தான் வில்லன்னு காட்டிக்கிட்டு சரியா. அந்த இவனை சொல்லல, உயரம் குறைந்தவரை நான் சொல்லல, இவனை குள்ளன்னு சொன்னா குட்டையானவன் சொன்னா நீங்க வந்து தூக்கிட்டு வருவீங்க ஓகாண்டிஸ், அதனால இப்படி பேசுறேன். அப்படியே சொல்லிடுறது எப்படியே சொல்லிடுறது. ஆமா சரியா, மனுஷனை நிம்மதியா பேச விடுங்கடா. உயரம் குறைந்த அந்த இந்த முஸ்லிம் தோழரை வந்து நான் சொல்லல சரியா. முஸ்லிம் தோழர்றது ரொம்ப முக்கியமா, அதுவும் முக்கியம். அப்புறம் வந்து சூடோன்றுவாங்க சரியா. சரி வன்மம் சரியா. சோ வந்து
அவரை சொல்லல. இந்த நடுவுல ஒரு வில்லன் இருந்தான் பாரு, சம்பந்தமே இல்லாம ஹைசன்பர்க் மாஸ்க போட்டு. என்ன பண்ணிக்கி ஹைசன்பர்க் மாஸ்க்? என்ன நீ பிரேக்கிங் பேட் ஃபேனுங்கிறது நீ காட்டிக்கிட்டே இருப்பிய எல்லா படத்துலயும். டாக்டர்ல ட்வின்ஸ் கூட்டு வருவான், ட்வின்ஸ் மாதிரியே 2 கேரக்டர் வரும். லிட்டரல் நீ வேற மாதிரி கூட பண்ணல, லிட்டரலா 2 ட்வின்ஸ கூட்டு வருவான். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே சட்டை. ஆமா, ஒரே சட்டை, பேசவும் மாட்டானுங்க. லிட்டரலா பிரேக்கிங் பேட்ல இருந்து 2 கேரக்டர் கொண்டு வந்து டாக்டர்ல அந்த யூனிவர்ஸ்குள்ள நுழைச்சிட்டான். ஆமா, சரியா? இதுல வந்து லோக்கி எல்சியூ கிரியேட் பண்றதுக்கு விஜய் ஃபேன்ஸோட முட்டு பார்த்தல்ல. எங்க நெல்சன் வந்து முன்னாடியே கிளி மகாலியை இந்த படத்துல கூட்டு வந்தாரு. லாஜிக்கு மேரே கிடையாது. கிளி மகாலியை கொண்டு வந்தா யோகி பாபு கிங்ஸ்லியும் எப்படி வருவாங்க? ஏன்னா பேசணுமே பேசுறாங்க தனமா இல்ல. லிட்டரலா பார்த்தல்ல கிளி மகாலியை கூட்டு வந்தாரு. இதுவும் எங்களது யூனிவர்ஸ் தான். அடுத்த படத்துல வந்து நெல்சன் வந்து விஜயும் எஸ்கேவையும் வச்சு ஒரு படம் எடுப்பாரு. வாய் இருக்குன்னு பேசாத குமாரு. ஆனா இப்படி ஒரு ரூமர் வேற கேது, வலை பேச்சு மோட அனுப்ப நெல்சனோட அடுத்த தலைவர் படத்துல வந்து எஸ்கே வந்து சின்ன ரஜினியா நடிக்கிறாப்புல. நல்ல நடந்தா நல்லா இருக்கும். நாட்களை பாப்பா சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சரியா? அதனால அடுத்து என்ன விக்ரம் கொஞ்ச நேரம் ஆயிடுமா? சரியா? ஓகே, எல்லாம் நெல்சன் விக்ரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெல்சன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ செத்தா நான் என்ன எழுந்திருக்கிறேன் அந்த மாதிரி நெல்சன் இருந்தான். நீங்க அடிக்கிற அடியில எனக்கு ஜெயிலர் போயிடுவோன்னு கஷ்டமா இருக்குடா. எனக்கு என்னமா ஜெயிலரு? கேஎஸ் ரவிக்குமார்லாம் அவர் ஒர்க் பண்ணிருக்காரா லிங்கா? ஆமா, ஜெயிலர்ல. ஆமா, ஸ்கிரிப்ட் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி இருக்காரா. எனக்கு என்னவோ லிங்கா 2 மாதிரி இருந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த ஆளு அடுத்த சீமான் ஒட்டாதரா போடா, பாக்காதரா போடா. இதோட இது என்னன்னா, நாளைக்கு பேட்டை பாத்துட்டு சிவாஜி பாஸ், சிவாஜிக்கு அடுத்து இதான். எனக்கு பேட்டை பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா இருந்தது. எனக்கு பேட்டை இட் வொர்க் ஃபார் மீ. எனக்கு வந்து பேட்டை வந்து நான் நினைச்ச அளவுக்கு ஆஹா ஓஹோ இல்லாட்டியும் எனக்கு பேட்டை வந்து, எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ரஜினி படங்கள் அண்ணாத்தையை தவிர மிச்ச எல்லா ரஜினி படமே ஓரளவுக்கு எனக்கு ஒர்க் தான். லிங்கா அண்ணாத்தை தவிர எனக்கு காலா கபாலி பிடிக்கும், பேட்டா எனக்கு பிடிக்கும். தள்ளி நில்ல அப்படியா? இப்ப உன் பேரு சபரீஷ்னு வேற சொல்லிட்டோம். இப்ப எல்லாரும் யோசிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் அறிவு கிடையாது. சபரின்றது தமிழும் இல்லாம கேரளாவுல ஒரு மிக்ஸ்டு பேரு, தெரியுதா? அது வச்சுலாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. சபரீஷ்னா நான் ஐயப்பன் பேரு தானே. ஆமா, சரி. ஆமாடா, இண்டோ பிறப்பால் இண்டோ, இதுவால் திராவிடன். இதுவால் திராவிடன் வந்துருச்சுல. ஐடியாலஜி இருக்குல்ல. கருப்பு சட்டை போட்டிருக்கியா? கருப்பு இல்ல, நல்லா சங்கி கலர்ல வந்திருக்க. நியூ பிளாக். நான் பத்தால ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி கலர் சட்டை போட்டு. எனக்கு என்ன தெரியும் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரி, இது தேவையில்ல. இதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு தேவையில்ல. ஏன்டா மொக்க பண்றீங்கன்னு இருப்பானுங்க. விவேக் சொல்ற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேண்ட் கூட போட்டு, ஆடியோ ரெக்கார்டிங் தானே பேண்ட் கூட போடாம உட்கார்ந்து இருக்கலாம். என்ன இப்போ? சரியா? செட்டி போடல. டேய் போட்டிருக்கேன்டா, இங்க பாரு. காமெடிக்கு சொன்னையா? பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து அடுத்து என்னதை பத்தி பேச போறோம்? விக்ரம் பத்தியா? ஆமா, விக்ரம் 2 நாளைக்கு முன்னாடி பாத்துட்டு எனக்கு ஸ்பாயிலர் சொல்ல ட்ரை பண்ணான்னு நீ. நான் மூடிக்கிட்டு இருந்தேன். நீ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். சூர்யாதான் ரோலெக்ஸா? ஆமா, கார்த்தி வந்தானா படத்தை? இப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படி அப்பயும் மூடிக்கிட்டு தான் இருந்தேன். நீ தான் சொல்ல. விக்ரம் வந்து பாக்கும்போது நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன தெரியுமா நினைச்சேன், ஃபகத் ஃபாசில் தான் ரோக் ஆயிட்டாரு. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபகத் ஃபாசில் வந்து எல்லாரையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ விக்ரம கூட்டிட்டு வந்து பெரிய ஜானி சின்ஸ் என்ன கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ விக்ரம கூட்டு பகத் ஃபாசில பிடிக்கிறாங்க. தம்பி, இதுவாவது பரவாயில்ல. நான் ஒரு கதை கேட்டேன் வலைபேச்சுல. சரியா? இதுக்கே சூப்பரா இருக்கும். சரியா? இப்ப இருக்கிற விக்ரமோட இந்த கதை சூப்பரா இருக்குங்க. அதாவது விஜய் சேதுபதி வந்து ஒரு டெரரிஸ்ட். சரியா? இது வந்து கைதி யூனிவர்ஸ் கிடையாது. இது வந்து தனி
கதை. விஜய் சேதுபதி வந்து ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட். சரியா, அந்த டெரரிஸ்ட் வந்து ஜெயில இருக்காப்ல. சரியா, அவர் வந்து பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க. அந்த டெரரிஸ்ட காப்பாத்துறதுக்கு ஃபஹத் ஃபாசில் அதுக்குள்ள கைதியா உள்ள போறாப்ல. சரியா, அங்க கொலை பண்றதுக்கோ காப்பாத்துறதுக்கோ ஏதோ ஒண்ணு. சரியா, அதை தடுக்கிறதுக்கு கமல் வந்து கைதியா உள்ள போறாப்ல. சரியா, இப்படி ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருந்திருக்கும். எப்படி தெரியுமா, இது வந்து கைதிக்கு முன். சரியா, உள்ள கார்த்தியும் இருக்காப்ல, ஜேடியும் வராப்ல. உள்ள ஜேடி வர முடியாது. ஏன் வர முடியாது? இது அர்ஜுன் தாஸ் இருக்கான். சரி, அர்ஜுன் தாஸ் வந்து இப்ப பேரு அர்ஜுன் தாஸோட லாங் லாஸ்ட் பிரதர் தான் வந்து அன்பு. இல்ல இவ்வளவு என்ன ஏன் அப்படி இருக்க முடியாதா? லாங் லாஸ்ட் வர வர இது மாதிரி ஆயிட்டோம். நம்ம இந்த பேஸ்புக் எல்லாம் எழுதுவானுங்க தெரியுமா, வா கை இருக்கு மூளை இருக்குன்னு சொல்லி யோசிப்பானுங்க தெரியுமா. அது என்னடா சம்பந்தமே இல்லாம யோசிக்கிறீங்க, இவ்வளவு எல்லாம் காம்ப்ளிகேட். அவனே ஸ்கிரிப்ட் எழுதி இருக்க மாட்டான். லோக்கி கூட யோசிச்சு இருக்க மாட்டான்டா. இந்த கதையெல்லாம் மலைப்பேச்சு பூமா சூப்பரா சொன்னானுங்க. ஆனாலும் அவனுக்கு சொன்னானுங்க பாரு, இது ஒரு கதைன்னு சொல்லி, இதுதான் விக்ரம் கதை, கேட்கவே சூப்பரா இருக்குல்ல. நானுங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இட் வாஸ் மேஜிக், வேற லெவல். சரியா, நானும் வைஷுவும் தான் பார்த்தோம். அப்பவே நாங்க டிசைட் பண்ணிட்டோம் கட்டாயமா 2வது வாட்டி தியேட்டர்ல பாக்குறோம்னு சொல்லிட்டு. 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் மூவி, இட்ஸ் அ மூவி ஆஃப் மோமெண்ட்ஸ். புரியுதா? அது வந்து கம்ப்ளீட்டா பார்க்கும்போது வந்து எனக்கு ஃபீல் ஆனது, எத்தனை பேர் என்னை கடிக்க வரானுங்கன்னு தெரியல இதுக்கப்புறம். குருபாயா டக்குன்னு பாவம்டா, அடி வாங்கிட்டு இருக்காங்க. பாவம் கிடையாது, பண்ணதுக்குதான். ஆனா பாண்டா அப்படியே ஃபுல் வன்மத்தையும் தெரிச்சு விட்டான் வீடியோல, டைட்டில்லே வச்சுட்டான், பிளிப் பிளிப் ஹஸ் கிராஸ் தி லிமிட்ஸ். பார்த்தல லோகேஷ் இன்டர்வியூ எடுத்து, நீங்க இப்போ இந்த பிளிப் பிளிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா கேட்டு அதுக்கு லோகேஷ் பதில் சொல்லி சொன்னாரு. லோகேஷ் வந்து கொஞ்சம் பாடி ஷேமிங் எல்லாம் இல்லாம பண்ணி இருந்திருக்கலாம். ரோஸ்ட் பண்றதெல்லாம் நான் வேணான்னு சொல்லல, நான் ஃபுல் வீடியோ பார்க்கல, அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் பார்த்தேன். டைட்டில் பார்த்தேன், பாண்டா வந்து ஃபுல் வன்மம் மோட், பிளிப் பிளிப் ஹஸ் கிராஸ்ட் லிமிட்ஸ் சேஸ் லோகேஷ் கனகராஜ், இதுதான் டைட்டில். சரியா வச்சு இப்படி பண்ணிருக்கான். ஆக்சுவலி கான்டாக்ட் இருக்கு, வந்து இன்டர்வியூ தராருன்றதுக்காக லோகேஷே கூப்பிட்டு. ஆனா அவர் டெம்பிள் மங்கீஸ் வீடியோல எல்லாம் வந்திருக்காரு. யாரு? லோகேஷ். அப்படியா? ஆமா, மாநகரம் ப்ரமோஷனுக்கு வந்திருந்தாரு. அப்படியா? எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அது அவங்க பண்ணது தேவையில்லாத வேலைதான். விக்ரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு ஆண்டவரோட ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குன்றதுக்காக வந்து அவரு நல்லா இருக்க படத்தை ரோஸ்ட் பண்றேன்னு கிளம்பி, அந்த ரோஸ்ட் நல்லாவும் இல்ல. அண்ணாத்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே சப்போர்ட் பண்ணி இருந்திருப்போம். இல்ல அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் அந்த போஸ்ட் போட்டிருக்கான, அதுவும் 1க்கு 2 போஸ்ட். என்னது குருபாய் என்னன்னா என்ன போட்டாரு, இது மாதிரி மாஸ், இந்த மாதிரி லோகேஷ் ப்ரோ ஹஸ் டன் இட் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட்ல உட்கார்ந்து 2 போஸ்ட் லோகேஷ் நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, தனி போஸ்ட். அதுக்கப்புறம் ரோஸ்ட்ல உட்கார்ந்து. ஆமா, என்னது இது? ஹிப்போக்ரசி. அப்படிதான், என்னையோட பெரிய ஹிப்போக்ரசி, நானே பெரிய ஹிப்போக்ரட். நமக்கே தப்பு தர. சரி, ஓகே. இதுக்கு எத்தனை பேர்கிட்ட கடி வாங்க போறோம், எத்தனை போன் கால் வர போகுது எனக்கு தெரியல. எவ்வளவு போன் கால் தான் சமாளிக்கிறது. சரி, ஓகே. நிறைய பேருக்கு புரியாத ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம். சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விக்ரம் வாஸ் a மூவி ஆஃப் மோமெண்ட்ஸ். 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருந்த மேஜிக் எனக்கு இருக்கல. மீன்வைல் காட்மன் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனால படம் பார்க்கவே முடியல, கத்திக்கிட்டே இருந்தானுங்களா. சோ அவனுக்கு அது படம் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கல. செகண்ட் டைம் பார்க்கும்போது he felt the magic. சரியா, மேபி அவனுக்கு 3rd டைம் பார்க்கும்போது நான் சொன்னது ஃபீல் ஆகலாம். ஓகே, இது வந்து பெருசா ஒருத்தன் ஆபீஸ உட்காந்து பிஞ்சு வாட்ச் பண்ணி எதை பேசினாலும் that's what she said வருது இல்ல 3வது பார்க்கும்போது. சோ வந்து எனக்கு வந்து விக்ரம் நல்ல படம். விக்ரம் நான் குறைய சொல்ல மாட்டேன். ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் கைதி 2, ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் விக்ரம் 3, எல்லாம் ஓகே. இது முதல்ல விக்ரம் 2வா விக்ரமா? என்னது விக்ரம்? இது விக்ரம் 2 தான். அதான் லீடு கொடுத்துட்டாங்களே 86 89 படத்து. 86 89 நீ 96 தான் தெரியும். எனக்கு 69 தான் தெரியும். சம்பந்தமே இல்லாம நானும் பேசுவேன். பழைய விக்ரமுக்கும் இதுக்கும் லீடு கொடுத்துட்டாங்கல்ல, இது அந்த கேரக்டர் தான். சோ அது விக்ரம் 2 தான். சோ விக்ரம் 3
கைதி 2 ஐம் எக்ஸ்பெக்டிங். இன்னொரு கதையும் கேள்விப்பட்டேன், 10 நாள் டேட் கொடுத்தாப்லையா சூர்யா. சரியா, இந்த 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 ஃபுட்டேஜ் எல்லாம் 10 நாள்ல எடுத்த ஃபுட்டேஜ் கிடையாது, ஒரு நாள்ல முடிச்சிரு. இது ஒரு நாள் அரை நாள்ல எடுத்த ஃபுட்டேஜ். எனக்கு தெரிஞ்ச மிச்ச ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து கைதி 2ல வர போகுது, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ரம் 3 ஷூட்டிங் வந்து ஏப்ரல்ல போறாங்க. அது வந்து கமல் அண்ட் விக்ரம் தான், சரி கமல் அண்ட் சூர்யா தான். அவரு வேறயா, விக்ரம் வேறயா? விக்ரம் ஆனா அவர் மீம் ஒண்ணு பார்த்தேன், விக்ரம்னு டைட்டில் வச்சுட்டு யார் யாரையோ கூப்பிடுறீங்க, விக்ரம் இந்த சூரிய வம்சம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதுல வந்து கமல், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சூர்யா, கார்த்தி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. விக்ரம் ஓரமா நின்று இப்படி பாத்துட்டு இருப்பாரு, சரத்குமார் டைட்டில் மட்டும் வச்சிருக்கீங்களே ப்ரோ, நீ ஒரு வார்த்தை கேட்கல. போன படம் அவங்க ப்ரொடக்ஷன்ல நான் தான் நடிச்சு வேற கொடுத்தேன். சீரம் கொண்டான் சீர கொண்டான் என்னது கொண்டாடோ அது தியேட்டருக்கு வேற போய் பார்த்தேன், நானும் போய் தியேட்டர்ல. அப்படியா? ஆமா. எப்பா செகண்ட் ஹாஃப்லாம் இது பரவாயில்ல, அவுட் ஆஃப் தி டாபிக் தான் இருந்தாலும். என்ன டாபிக் வேற இருக்கா? இல்ல சொல்லு, சமாதான பேசு. அதுல என்ன தெரியும், ஹைலைட்டான ஒரு சீன், அவனை மலேசியாவே தேடிக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கிட்டே கேட்டுட்டு போவான், என்னன்ட்டு உள்ள சீஃப் டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்காரான்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு, மாறன் படத்துல மாறன் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் ஜர்னலிஸ்ட், ஆனா அவர் வந்து கவர்ட் ஆபரேஷன், ஸ்டிங் ஆபரேஷன், அப்படி கேப் மட்டும் போட்டோன்னா ஓ மை காட் நீங்க யாருமே தெரியலையே ப்ரோ, போங்க போங்க போங்க, அந்த மாதிரி எப்பான்ற மாதிரி இருக்கும். அது அடுத்து அப்புறம் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆக்கோடா, ஏன் ஆக்கோடா? என்ன எனக்கு பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் ஓஎஸ்டி. பீஸ்ட் ஓஎஸ்டி இப்பதான்டா ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, பீஸ்ட் ஓஎஸ்டி உட்கார்ந்து கேட்டேன், ஒவ்வொன்னும் ஜெம்மு. ஆமா, அனிருத்தால கூட அந்த படத்தை காப்பாற்ற முடியலன்னா அப்ப அந்த படம் எவ்வளவு பீனி வச்சுக்கு. மாஸ்டர் ஓஎஸ்டி எல்லாம் அப்படி இருக்கும். பீஸ்ட் ஓஎஸ்டி நல்லா தான்டா இருக்கு. மாஸ்டர் ஓஎஸ்டி ஏன் தெரியுமா நமக்கு ஒர்க் ஆகல, சீன் ஒர்க் ஆகல. இப்ப மாஸ்டர் ஓஎஸ்டி ஏன் உனக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னா, நீ அந்த ஓஎஸ்டி கேட்கும் போது அந்த சீன் ஞாபகம் வருது. இப்ப சூப்பர் டிலக்ஸ் ஆல்பம் உட்காந்து கேட்டேன்னா ஒவ்வொரு எப்படி போனாலும் சாப்பாடு எடுத்துக்கு வந்துருவாங்க. நீ சூப்பர் டிலக்ஸ் ஓஎஸ்டி உட்காந்து கேட்டனா ஒவ்வொரு சீனும் ஞாபகம் வரும். நீ பேஸ்ட் ஓஎஸ்டி கேட்டனா ஒரு சீனு ஞாபகம் வரும். என்ன திரை தீ பிடிக்க மட்டும் அந்த சட்டுன்னு நவுத்துறது வரும். என்னது அந்த இரும்பு இதை நவுத்து வாங்கல, லீனர் ஸ்ட்ராங்கர், அதுக்கு மட்டும் வரும். ஓ அந்த இது ஸ்டீல் அது அப்புறம் விக்ரம்லயும் பண்ணாங்க, அதுக்கு மட்டும் கை தட்டுவீங்க நீங்க. என்ன ப்ரோ நியாயமா பேசுறீங்களா ப்ரோ? என்ன அந்த கேட்லிங் என்ன சுடும் போது உனக்கு ஆர்காசமா இல்லையா? கைதி மாதிரி இருந்துச்சு. இப்படி எல்லாம் பேசுவேன் நான் அப்ப. என்னது ஆர்காசம் தான் இழுத்துட்டு ஏஜென்ட் விக்ரம்னு வரும்போது ரெண்டாவது வாட்டி எங்க மாமனார் மாமியாரோட போய் உட்கார்ந்து இருக்கோம். சரியா, அவங்க எப்படின்னா வந்து இந்த மோஸ்ட் ஹோம்லி கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த வீட்டுல விசேஷம் கூட்டு போயிருந்தா அழகா வயசுக்கு தங்க அம்பி பாப்பா தம்பி பாப்பா இருக்கிற ஒரு மச்சான் போதும் எனக்கு. அவன் பண்ணதே போதும். பாதி விஷயம் யாருக்கும் புரிய போறதுடா. வெரி சாரிடா மக்களே. வேணாம் சூத்து போடு. அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்புறம் வந்து என்னவா இப்படி பேசிட்டியா என்னைய பத்தி. இப்ப ரெக்கார்டிங் வந்து காதுல வச்சு ஒட்டு கேட்கறான். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், விக்ரம் மாமனார் மாமியாரோட போயிட்டு இருக்கேன். இன்னொன்னு நான் வேற செகண்ட் டைம் போனது வந்து ஒரு 3 வாரம் கழிச்சு போயிட்டேன். சரியா, இப்ப ஒரு போன சண்டே தான் போனேன். சரியா, ஆடியன்ஸே ஃபுல்லா ஃபேமிலி கிரவுடு. உலக நாயகன் கமல்ஹாசன் போடுறானுங்க, கத்துற நான் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். வைஷுவே என்னை திரும்பி பாக்குறேன், ஏன்டா யாருமே கத்தலடா, தனியா கத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கார்னர்ல இருக்கேன், அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல ஒரு 4 பேரு 2 பேரா என்ன இளவு தெரியல, அவனுங்க மட்டும் இந்த பீஸ்ட்ல தெரியுமா
அதே மாதிரி அங்க 2 பேர் கத்துறாங்க. ஏஜென்ட் விக்ரம்னு வந்து நான் கத்துறேன், வேற லெவல் சீன் அதெல்லாம். அங்க இருந்து அவனுங்களும் கத்திக்கிட்டு இருந்தாங்க, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் வந்து இந்த அந்த சீனுக்கு வந்து அப்போ அவனுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க மாமனார் மாமியார் இப்படி எட்டி பார்த்தாங்க. So it was fun. பரவாயில்ல, எங்க பாட்டியோட போனது அன்னைக்கே போனல, ஃபர்ஸ்ட் டேயே போனல, ஃபுல் தியேட்டர் கிரவுடோட போயிருக்கு. என்னாச்சு அந்த அதுக்கு வந்து தலைவரே நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாட்டி போயே அவனை விக்ரம் அவங்க சின்ன வயசு கிரஷா இருந்திருப்பாரு கமல். அவங்க இஷ்டம், நான் அதை சொல்றேன். மாதிரி ஆக்வர்டு தான். நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன், அப்படியே திரும்பி அப்படியே எங்க பாட்டி ரியாக்ஷனை பாத்துருப்பேன். How is பாட்டி enjoying this? What is her reaction னு பாத்துருப்பேன். ஆனா சிரிச்சாங்களா? கூல் பாட்டி மேன். அல்ல அவரு முடிச்சு அடுத்த வாட்டி பாட்டியோட 50 Shades பாப்பமா பாட்டி. அவ்வளவு மேல இல்லப்பா பாட்டி எஜுகேஷன். அவ்வளவு மேல இல்லப்பா. நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் வாட்சிங் செக்ஸ் எஜுகேஷன் வித் கிராண்ட்மான்லாம் மாதிரிலாம் இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி சில் பில்லா இருப்பாங்க அவங்க கிராண்ட்மாலாம். செலிபிரிட்டிஸோட கிராண்ட்மா, நம்ம கிராண்ட்மா. சரி, இப்ப நாளைக்கு நம்ம செலிபிரிட்டி ஆயிட்டோம்னா நம்ம பாட்டி கூல் ஆயிருவாங்களா? இல்ல கஷ்டம்தான். நம்ம செலிபிரிட்டி ஆவாம போறது காரணமே பாட்டியா தான் இருக்கும். நீ ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் காட்டணும், என்ன கருமத்தை எடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் ரிலீஸ் பண்ண கூடாது. ஆனா சுட்டுனே தான் ஜாலியா இருந்தது. விக்ரம் நல்லா எனக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்னது ஒரு ஹார்ட்கோர் ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல ஆக்ஷன் வாஸ் நைஸ். இன்டர்வல்ல வந்து அந்த மோஷன் கேமரா வச்சுட்டு ஒரு ஆக்ஷனு, அப்புறம் வந்து ஏஜென்ட் டீனா சீனு, அப்புறம் வந்து போர்க்கொண்ட சிங்கம் மீடியம் வெர்ஷன் ஜான்விக் ஃபைட், அது எல்லாமே லைக் ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. அந்த இது அனிருத் பிஜிஎம், பிஜிஎம்மே போதும், அது ரோலெக்ஸ் பிஜிஎம், அப்புறம் விஜய் சேதுபதி இன்ட்ரோ. இதான் சொல்றேன் பாரு, இப்ப இந்த திஸ் மூவி வாஸ் அபவுட் மோமெண்ட்ஸ். இப்படி தனித்தனி மோமெண்ட்ஸா இட் வாஸ் ரியலி நைஸ். அது கோர்வையாவும் இட் வாஸ் ஃபன். பட் நீ வந்து ஒரு மொத்தமா ஒரு ஸ்கிரீன் பிளேயா, ஒரு மொத்தமா இட் வாஸ் அ கம்ப்ளீட் மூவியான்னு கேட்டா எனக்கு வந்து இட் டிடன்ட் ஒர்க் அவுட்டோன்ற மாதிரி தோணுச்சு. செகண்ட் வியூவிங்ல வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. கொஞ்சம் சங்கா தான் எடுத்திருக்காரு, சங்கா எடுத்துட்டு அதை எப்படியோ மேட்ச் பண்ணி ஒட்டி இருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தெரியல, ஒரு கோவிட் நடுவுல வந்ததுனால என்னமோ தெரியல. ஆனா ஓவராலா பார்க்கும்போது ப்ராடக்ட் வாஸ் நைஸ், கமர்ஷியலி ஹிட் ஆகுது. எனக்கு ஆனா ஒரு விதத்துல வந்து விக்ரம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆனது வந்து எனக்கு ஒரு கவலை. ஏன்னா இனிமே கமல் கிட்ட இருந்து ஒரு உத்தம வில்லனை நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியோட பிகஸ்ட் ஹிட் இஸ் திஸ் மூவி. பாகுபலி 2ஓட கலெக்ஷனை வந்து இந்த படம் தான் பிரேக் பண்ணிருக்கு. சரி, இந்த படத்தோட கலெக்ஷனை இன்னொரு படம் பிரேக் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம். எனக்கு தெரிஞ்சு ஜெயிலரும் பிரேக் பண்ணாது. என்ன டைட்டில் இது? இல்ல இப்ப ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இப்ப இன்டர்வல் பிளாக்ல வந்து என்ன டயலாக் சொல்லுவாரு? கல்யாணத்துக்கு குடிப்பாங்க பரிசு, நான் தான்டா வாரிசு, இப்படி பேசுவாரு. என்னது இதுக்கு? என்ன டைட்டில் இது? வாரிசு. தெலுங்கு டைரக்டர் அவர்கிட்ட இருந்து இவ்வளவு எக்ஸ்பெக்ட் தெலுங்குல என்ன வாரிசுலு அதான் நான் யோசிச்சேன். வாரிசு தெலுங்குல வேஸ்டா இருந்தாலும் வாரிசுலுவா இருக்குமோ அவர் வலைய பேச்சு. என்ன சொன்னாங்க தெலுங்குல? என்னவா வாரிசுடுவோ ஏதோ வாரிசுடுவோ லூக் மேல டுவோ. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ பேன் இந்தியா மூவி, சரியா, டோன்ட் ஃபக்கிங் நேம் யுவர் மூவி இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். இப்ப பாகுபலி எல்லா லாங்குவேஜ்லயும் பாகுபலி தான். பீஸ்ட் பேன் இண்டியன் கிடையாது, ஆனாலும் அந்த படத்தை வெளியில கொண்டு போதும் பேன் இண்டியன் மூவியா தான் போச்சு, பீஸ்ட் தான் போச்சு. புஷ்பா வாஸ் புஷ்பா இன் ஆல் த லாங்குவேஜஸ். அமைதியா உண்மையான பேன் இண்டியா பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். விக்ரம் வாஸ் விக்ரம் இன் ஆல் லாங்குவேஜஸ். தூத்துக்குடிக்கு கல்கட்டாக்கே காப்பு கட்டிட்டேன். உட்காந்து கூகுள் பண்ணு, வாட் இஸ் மஞ்சள் தண்ணி ஊத்துதல் கூகுள் பண்ணு உட்காந்து.
என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், பிரேக்கிங் மை செயின் ஆஃப் தாட்ஸ். வாரிசு இப்ப பீஸ்ட் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் பீஸ்ட் தான். மாஸ்டர் வாஸ் மாஸ்டர் இன் ஆல் தி லாங்குவேஜஸ். இப்ப நீ இந்த வலிமை எல்லாம் பேன் இந்தியன் இல்ல. நான் என்ன சொல்றேன், இது யாரு கேட்பாங்களோ என்ன அளவு தெரியல, நம்ம ஆடியன்ஸே கேட்பானுங்களான்னு தெரியல. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ பேன் இண்டியன் மூவி, இஃப் யூ ஆர் பிளானிங் டு ரிலீஸ் இட் as a pan Indian movie, please have a common name. சரியா? ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு பேர் வச்சேன்னா இட் won't work out. இப்ப வாரிசுங்கிறது வந்து நீ தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்துல கூட ஓரளவுக்கு வாரிசுன்னு வைக்கலாம். கன்னடால, ஹிந்தில எல்லாம் என்ன வாரிசுன்னு வைக்க முடியும். என்ன புரியுமா எனக்கு? இது படமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா எனக்கு என்னமோ தோணுது இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிரும்னு தோணுது. எனக்கு என்னது பைரவா வைப்ஸ் வருது அந்த முடிக்கும் அதுக்கும் அந்த கோட் சூட்டுக்கும். பைரவா பீஸ்ட்லயே கோட் சூட் தான். அண்ணன் கோட் சூட் போட்டாலே பயமா தான் அண்ணே, அது மட்டும் வேணாம். இதோட என்னன்னா அது ஒரு பேர் அந்த ரவுத்தரத்துல சொல்லுவான்ல, எந்த சொன்னாலும் ஃபோர்ஸாவே இல்லையா. தமிழ் மியூசிக், தமிழ் மியூசிக் கூட வந்து அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். தமிழ் மியூசிக் அப்படியா? ஆமா, தமிழ் மியூசிக்லாம் நல்லா தான்டா இருக்கும். புட்டபொம்மா எல்லாம் தமிழ் தான்டா. புட்டபொம்மா ஹிட் ஆன நேரத்துல கமிட் பண்ணது தமிழ. இப்பதான் இந்த படம் வருது. படமே இன்னும் வரல, இப்பதான் ஃபர்ஸ்ட் லுக்கே வருது. அட்லீஸ்ட் டிஎஸ்பி ஆச்சு போட்டுக்கலாம். டிஎஸ்பி என்ன புஷ்பாக்கா? இல்ல புஷ்பாக்கு அப்புறமா என்ன புஷ்பா நல்லா. இது கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தட் புல்லட். என்ன இதுவே நல்லா, சச்சினே நல்லா தான். சச்சின் நல்லா இருக்கும்டா. டிஎஸ்பி எப்படி தெரியுமா? டிஎஸ்பி வந்து யுவன், அனிருத் மாதிரி தேவையான ஆளுங்களுக்கு நல்ல பாட்டு போடுவாரு. ஏஆர் ரஹ்மான் மாதிரி. ஏஆர் ரஹ்மானும் சேம் ஷிட் தான். இந்த படம் வர்த்தா, இந்த டைரக்டர் வர்த்தா, பாட்டு நல்ல பாட்டு இல்லையா? சிங்கம் 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 ஒரே விஷயத்த வச்சிரு. சிங்கம் சாமி ஸ்கொயருக்குலாம் வருது. சாமி ஸ்கொயர் யாரு செய்யறாஜோ? என்ன இளவா தமிழ்ல அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. தயவு செஞ்சு டிஎஸ்பி தமிழ் போட்டு வரேன். இது புள்ளி 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 இது ஆரிஸ் ஏதாவது போதா நான் வருது. லெஜெண்ட் சரவணா ஸ்டார், லெஜெண்ட் சரவணா அவருக்கு ஒரு அடி அச்சச்சோ அடிக்குது அதுக்குள்ள பட்டம்பூச்சி பறந்துடுச்சு. அது என்ன ஜல்லிக்கட்டுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அதுவா? அது இல்ல, அது வந்து அடுத்த பாட்டு. அது வந்து என்ன நீ சொல்றது மொசலா மொசலா மொசலே மொசலா மொசலாவும் நல்லா இருந்துச்சு. அந்த லெவலு அந்த லெவலு அந்த லெவலு அந்த லெவலு அது வர ஒரு தலை மட்டும் ஏன் ஒரு கூஃப். இந்த ஜஸ்காஸ்னு ஒரு கேம் இருக்கும், அதுல ஒரு கன் இருக்கும், சுட்ட வச்சுக்க தலை மட்டும் பெருசாயிடும். புரியுதா? இதெல்லாம் பாடி ஷேமிங். இரு 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 அந்த மாதிரி ஏன் அவருக்கு ஒரு மாதிரி தலை அவருக்கு என்னமோ அவருக்கு வந்து பாவம் வந்து இல்ல. இதுல நல்லா இருக்காரு மனுஷன். எதுல? இந்த ஆடியோ லான்ச்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாடி. டீசர்ல மட்டும் ஏன் தலை மட்டும் பெருசா எப்படி இது பண்ணிருக்கானுங்களா? வேணுங்கனே வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, நான் பாடி ஷேமிங் பண்ணல. இல்ல இல்ல, இந்த ஃபீல் எனக்கும் வந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி ஆடா இருக்காப்ல ஆளு. இப்போ ஒண்ணு இல்ல இல்ல, நான் சொல்றேன்னா நேர்ல நல்லா இருக்காரு மனுஷன். நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்காரு. அது தலை மட்டும் பெருசா இல்ல. படத்துல மட்டும் எப்படி தலை மட்டும் பெருசா இருக்குன்னு தெரியல. எனக்கும் தெரியல. எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு டிஏஜிங் சிஜி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மண்டை பெருசாயிருச்சு போல. டிஏஜிங்க இல்ல நினைக்கிறியா? நீ வந்து எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லு, அந்த படத்துல வர்ற ஒவ்வொரு ஷாட்லயும் அவர் ஃபேஸுக்கு சிஜி பண்ணலன்றதை எனக்கு சொல்லு. தெரியல, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிஏஜிங்லாம் அவ்வளவு அறிவு கிடையாது அவங்களுக்கு. டிஏஜிங்லாம் ஒருத்தர் இல்ல. டிஏஜிங்னா திரும்ப இப்ப பாத்தியா எப்படி வலை பேச்ச மாதிரி வருவேன். சரியா? டிஏஜிங்னா விக்ரமோட வர்ற இந்த டிஏஜிங் சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6 மாசம் ஆகும், அதனாலதான் படத்துல இல்லன்ற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வந்து டிஜிட்டல் ரிலீஸ்ல வந்து டிஏஜிங் சீன்ஸ் எல்லாம் வரும். விக்ரம் 1க்கான லீட் எல்லாம் அதுல வரும். டிஜிட்டல் ரிலீஸ்ல இந்த மார்வல் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிலேட்டட் கிளிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டா தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நீ வந்து எனக்கு இந்த அன்சீன் ஃபுட்டேஜ் தர வேணாம், டிஏஜிங் சீன்ஸ் தர வேணாம், ஒண்ணுமே வேணாம். தயவு செஞ்சு விக்ரம் படத்தை டிஜிட்டல்ல ரிலீஸ் பண்ணும்போது சென்சார் இல்லாம ரிலீஸ் பண்ணு. ஆமா,
ஆமா மாதர் சோத் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ன்ற ஒரு டயலாக் நான் என் காதால கேட்டுட்டேன்னா நான் வந்து ஐ வில் ரெஸ்ட் இன் பீஸ். இதோட கமல் வந்து நடுவரெல்லாம் காட்டுறாரு, அதெல்லாம் இல்ல. நாங்க வந்து ப்ளீஸ், நாங்க தான் உங்களோட மெயின் ஆடியன்ஸ். துபாயில இருக்கவன் அதை பார்த்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ப்ளீஸ். ஐயோ சாரி ப்ரோ. என்னது டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கி இருக்கிறது யாரு? விஜய் டிவி. கருமம். ஹாட் ஸ்டார்ல போடுவான்ல, ஹாட் ஸ்டார்ல விஸ்வரூபமே கட்டாகி தான் போட்டிருக்கான் அவன். விஜய் டிவின்றது ஒரு குடும்ப பாங்கு ப்ரோ. மாதர் சோதனை ஆனா சூர்யாவை மாதர் சோதன் சொல்ல வச்சிருக்கான். சூர்யாவும் வேற லெவல்ரா. சூர்யா போட்டிருக்கே சொன்னாரு. சூரிய ரிப்போர்ட்ல ஆமால இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நார்மலைசிங் ப்ரொஃபானிட்டி. சில பூமருங்க மட்டும் இன்னும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அவனுங்களே அதான் பேசுறாங்க, வைக்கிறாங்க, கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க, ஆபாசமா பேசுறாங்க. நேர்ல நீங்க கேமரா கட் பண்ணா என்ன பேசுறோம்? பிஸ்மிங்க அது புண்ண மூணுங்க இங்க பாரு, பேரெல்லாம் ரிவீல் பண்ண பார்த்து யோசிச்சு பேசுங்க. நாட் அண்டர்டேக்கர். சரியா? ஒரு கண்ட சிங்கம் யாரு கண்ட அஞ்சும். பொடா சட்டமோடு போது. இதுக்கெல்லாம் பொடா சட்டம்லாம் வராது. பொடா சட்டம்ன்றது யாராவது நீ கொலை பண்ற, உன்னை பிடிக்கவே முடியாதுன்னு ஜெயலலிதா ஆச்சரியா இருக்கும். ஜெயலலிதா ஆச்சரியா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யாரு? உதயனா கையக்காத வரைக்கும் நம்ம குழப்ப ஓடிடும். உதயனா மேல மட்டும் கை வைக்க கூடாது. நெஞ்சுக்கு நிதி மாஸ். விக்ரம் ரோஸ்ட். குத்துக்கு பத்து மாஸ். இல்ல வேணாம், நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இல்ல, ஏன்னா நான் இன்னும் பாக்கல. நான் ஒரு எபிசோட் பார்த்தேன், அவ்வளவு. இல்ல, ஏன்னா கரெக்டா கல்யாணம் அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் ரிலீஸ் ஆச்சு. நான் ஒரு எபிசோட் பாக்குறதா எனக்கு டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை கூட்டு போயிட்டாங்க. சோ விக்ரம் வலை பேச்சு, வேற என்ன பேசுறது? டிஎன்ஏ தாய் கிழமை பாட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு வந்து என்ன இவ்வளவு ஜென்ரிக்கா போட்டாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி கேட்கும்போது இந்த யூடியூப் கமெண்ட் வரும் பாத்தியா, ஃபர்ஸ்ட் டைம் லிசனிங் ஓகே, செகண்ட் டைம் லிசனிங் நாட் பேட், தேர்ட் டைம் லிசனிங் அடிக்டட், ரிப்பீட் மோட் ஆன், அந்த மாதிரி ஆயிட்டேன். நான் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த சூப்பர் டீலக்ஸ் டெம்ப்ளேட் மாதிரி நல்லாதான்டா இருக்கு, நல்லாதான்டா இருக்கு. சோ வந்து ஆனா இது விஐபி மாதிரி ஒரு ஆல்பம் கிடைக்குமான்றது தெரியல. விஐபி எனக்கு முதல்ல என் கேள்வி என்னன்னா, 7 வருஷம் கழிச்சு 2 பேரும் சேர்றீங்க, இந்த புண்ட படத்துலயா சேரணும்? என்ன திருச்சிற்றம்பலமா உனக்கு நீ நினைக்கிறியா இட்ஸ் கோயிங் டு பி a good movie நினைக்கிறியா? எனக்கு வர என்ன do you have that vibe? வர அது வந்து என்னன்னா, இப்போ வந்து தனுஷ் என்ன பண்றாருன்னா, ஐ அம் செல்வராகவன் அசிஸ்டன்ட் ப்ரோ, சன் ஆஃப் a bitch I am in யார் இது? மித்ரன் ஜவஹர் வந்து செல்வராகவன் அசிஸ்டன்ட். ஆமா, அவன் ஏன்டா அப்ப செல்வா அசிஸ்டன்டாடா இவ்வளவு இப்படி கமர்ஷியல் படம் எடுக்கிறான்? ஆமா சரி, இப்போ கொடி டைரக்டர் யாரு அசிஸ்டன்ட்னு சொல்லு. டேய் கொடி எனக்கு एक्चुअली பிடிக்கும். இது எத்தனை பேர் அன்பாப்புலர் ஒபினியன். எனக்கு கொடி एक्चुअली பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் एक्चुअली. யாரோட அசிஸ்டன்ட்னு சொல்லு. தெரியலையே. வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட், அவங்களோட அசிஸ்டன்ட். ஆமா கொடி டைரக்டர் வெற்றிமாறன். இது எப்படி தெரியுமா இருக்கு? வெங்கட் பிரபு அசிஸ்டன்ட் பாரஞ்சித்ன்ற மாதிரி இருக்கு. சம்பந்தமே இல்லாத 2 ஜானர். ஆமா, அது ஆடுகளத்துல கூட அவர் வருவாரு ஒரு சீன்ல. ஆமா, மைக்க பிடிச்சுக்கிட்டோ ஏதோ பிடிச்சிட்டு வருவாரு. ஆனா வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட்ல இருந்து உருப்படியா படம் எடுக்கிற ஒரு ஆளுன்னா வந்து டானாக்காரன். டானாக்காரன் யாரு தெரியுமா? டானாக்காரன்ல வர்றவர் யாரு தெரியுமா? டானாக்காரன் டைரக்டர். நம்ம ஜெய்பீம் படத்துல அக்னி செட்டி கேலண்டர் இருக்கிற சீன்ல போன் பேசுவார்ல, அவர்தான் டானாக்காரன். சொன்னா அசுரன்ல கூட, அசுரன்லயே வந்து இந்த பன்னி வேட்டையாடி அவர்தான் வந்து வெற்றிமாறன் அசோசியேட் டைரக்டர். டானாக்காரன் பண்றாரு. டானாக்காரனுக்கு அடுத்து கைதி கார்த்திக் கூட ஒரு படம் பண்றாப்ல. அந்த படம் ஹிட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவரு அடுத்த லோகேஷா மாறிடுவாப்ல. டானாக்காரன் சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு டானாக்காரன் ஸ்டார்டிங் டு எண்ட் எனக்கு ஒரு மாதிரி இந்த படம் வைப் வந்துகிட்டே இருந்துச்சு. வேற என்ன, ஃபுல் மெட்டல் ஜாக்கெட்.
பழைய படம் ஸ்டான்லி குப்ரிக் படம் ஃபுல் மெட்டல் ஜாக்கெட். அதுவும் இதே மாதிரி தான் போலீஸ் ட்ரைனிங், ஆர்மி ட்ரைனிங் நினைக்கிறேன். அந்த ட்ரைனிங்ல எந்த அளவுக்கு வந்து அது ஹார்டா இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க புள்ளி ஆகுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கும். ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் அ காப்பி, பட் இட் ஹாஸ் ஹெவி இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் ஃபுல் மெட்டல் ஜாக்கெட். என்ன கொஞ்சம் டானாக்காரன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் இந்த சென்டிமெண்ட் சீன், சித்தப்பா சீன்லாம் கொஞ்சம் நசன்னு இருந்துச்சு எனக்கு பர்சனலி. ஏன்னா ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் மாதிரியான ஒரு கான்செப்ட் அது ஆரம்பம் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆரம்பம் வந்து ரொம்ப ராவா இருந்தோடனே நான் ஐ எக்ஸ்பெக்டட் த மூவி டு பி லைக் ஃபுல் மெட்டல் ஜாக்கெட். அது என்னதான் வந்து நம்ம இதுக்கா இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ல நான் எதிர்பார்த்தேன். நடுவுல கொஞ்சம் சென்டிமெண்ட்டை போட்டு இந்த சித்தப்பா டயலாக் எல்லாம் பேசி அது கொஞ்சம் ஒரு மாதிரி நசன்னு ஆகி போச்சு எனக்கு. ஆனாலும் ஓவரால் டானாக்காரன் நல்லா இருந்துச்சு, நல்ல படம். அவர் அந்த கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் என்னைய கேட்டா. இப்ப வெற்றிமாறனும் வந்து இந்த மாதிரி சீன் வைப்பாருடா, ஓவர் டிராமாட்டிக் சீன் வைப்பாரு. அசுரன்ல அந்த காலில் விழுற சீன்லாம் ஓவர் டிராமாட்டிக் சீன் தான், ஆனா அது வந்து ஜஸ்டிஃபைடா இருக்கும். ரொம்ப ஓவர் டிராமாட்டிக்கா இருக்காது. டயலாக்லாம் பேசி வளவளான்னு ரைமிங் டயலாக்லாம் பேசி நம்மளை வந்து நெஞ்சனக்க மாட்டாரு வெற்றிமாறன். அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த படத்துல இருந்துச்சு டானாக்காரன்ல. என்னன்னா என்ன மழை பெய்தால் சோறு வரும், இந்த மாதிரி சிம்பிளா முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கணும், சும்மா போட்டு ரொம்ப நசன்னு பேசக்கூடாது. மற்றபடி டானாக்காரன் வாஸ் குட். பேக் டு திருச்சிற்றம்பலம் DNA ஆஃப்டர் 7 years. சரி, எதுக்கு பிரிஞ்சானுங்க? பீப் சாங்னாலயா? பீப் சாங்னால தான் நினைக்கிறேன். இப்ப எப்படி சேர்ந்தானுங்க? எனக்கு என்ன அவர் சிம்பு கூட சேராதன்னு சொல்லியிருப்பாரு போல. சிம்பு கூட சேராத உருப்பட மாட்டேன். சரியா? இல்ல சிம்பு நான் சொல்றது, சிம்பு நான் சும்மா பீப் சாங் போடலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு. எனக்கு ஆனா விக்ரம் ஆடியோ லான்ச்ல சிம்பு சொன்னா பாரு, அவர் ஒரு பாட்டு பண்ணாருன்னா ஃபுல் டெடிகேட்டடா பண்ணுவாரு, ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து அவர் தான் உட்காந்து வாசிப்பாரு. என் மைண்ட் பீப் சாங் அவர் தானே, பீப் சாங் அதே டெடிகேஷன் தானே ப்ரோ இருந்துச்சு. என்ன அந்த மாதிரி ஏதோ பீப் சாங்னாலதான் பிரிஞ்சாங்க, அதனாலதான் பிரிஞ்சாங்க. நான் டைரக்டா அதனாலன்னு சொல்லிக்கல, எனக்கு நான் அப்படிதான் நினைக்கிறேன். உங்களுக்கு மற்றபடி பெருசா ஒரு பர்சனல் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குமான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் சோ. இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஒரு அனிருத்தம் கிட்ட என்ன இப்போ ஆயிடுச்சுன்னா, ரெகுலர் கஸ்டமருக்குலாம் ஒழுங்கா இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, புது டைரக்டர்ஸ்க்கு யாருக்கும் வாங்க தெரியல, ஒழுங்கா மியூசிக் வாங்க தெரியலன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? தெரியல, எனக்கு என்னன்னே தெரியல. யுவன் எடுத்துக்கோ, யுவன் கடைசி யுவன் ஒரு எடுத்துக்கோ, ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோ, தியாகராஜன் குமாரராஜான்னா வந்து நேஷனல் அவார்ட் லெவலுக்கு வாசிப்பாங்க. ராம்னா சூப்பரா வாசிப்பாங்க. இதெல்லாம் வச்சு நல்லா பாட்டா போட்டு விட்டுருது. சீனு ராமசாமி ஆவரேஜ் ஆல்பம். இது கேக்கல வச்சுக்கோ. இது சிவகார்த்திகேயன் மூவி ஹீரோ ஹீரோ ஆனா இது நல்லா இருந்துச்சு. இரும்பு திரை நல்லா இருந்துச்சு. இரும்பு திரை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. அது யாரு படம்? அதுவும் மித்ரன் ஜவஹர். ஆமா, மித்ரன் ஜவஹர் இல்ல, இது PS மித்ரன். ஓ, இது வந்து மித்ரன் ஜவஹர். ஆமா, ஒரு 2 மித்ரன் இருக்கானுங்க இப்ப டைரக்டர்ஸ். ஆமா, மித்ரன் ஜவஹர் முன்னாடி படம் என்னன்னா யாரடி நீ மோகினி, அது வந்து செல்வராகவன் படம், அவரோட ரீமேக். மித்ரன் ஜவஹர்ங்கிறது வந்து யாரடி நீ மோகினி டைரக்டர். ஆமா, அந்த அதுக்கப்புறம் என்ன எடுத்தாப்ல? குட்டி வந்து மித்ரன் ஜவஹர். ஆமா, ஓடே ஆமாண்டா, குட்டி டைரக்டருக்கு வந்து இவன் திரும்ப படம் கொடுத்தாரு தனுஷ். அது இதுதானா? திருச்சிற்றம்பலம் தானே அது? ஆனா அந்த பேரும் எப்படி சொன்னாலும் மாசா இல்லடா. அது தனுஷ் என்ன ப்ரோ இது டைட்டில் வாரிசுன்ட்டு? உங்க படம் பேர்ல திருச்சிற்றம்பலம். அப்புறம் அந்த இதுவும் வரட்டை என்கிற அழகு சுந்தரம் அவர் தான் எடுத்தாரு. அவர் ஒரு மாதிரி தெலுங்கு டைரக்டர். தெலுங்கு அப்படி இல்ல, ஏன் ஒயாரி டர்னிங் இன்டு சீமான் தான். தெலுங்கு ரீமேக்கா வாங்கி எடுக்கிற டைரக்டர். ஓ, திருச்சிற்றம்பலம் என்ன ரீமேக் தெரியல. வரட்டை என்கிற அழகு சுந்தரம் வந்து தெலுங்கு படம். ஆமா, தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட். தெலுங்குல என்ன டைட்டில் வச்சிருப்பாங்க தெரியல. என்ன இது யார்டி நீ மோகினி வந்து செல்வராகவன் தெலுங்குல எடுத்த படம். வெங்கடேஷம். அப்படியா? ஆமா,
எங்க தாத்தா அன்னைக்கு உட்காந்து பாத்துட்டு அம்மா தாத்தா தாத்தா மாஸ்டரா? இல்ல அம்மா தாத்தா. இது இந்த கிரிஞ்சு இல்ல. என்னடா அவங்க அப்பா தாத்தா பத்தி எப்படி பேசுறாங்களே நினைக்காங்க, இதை விட மோசமா பேசுவோம். சோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா வெங்கடேஷ் தனுஷ் கேரக்டர் அசுரன் தெலுங்கு வருஷன் பாத்தியா? அசுரன் தெலுங்கு வருஷனை விடு, அந்த கேரக்டரை இந்த என்னமோ ஒரு இடம் ஏதோ ஒரு அப்பான்னு வரும், நாரப்பா, அந்த கேரக்டர் இப்ப F3ன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஒரு காமெடி படம். அந்த காமெடி படத்துல அந்த கேரக்டர் வந்து வருது, நாரப்பா கேரக்டர், ஒரு கேமியோ மாதிரி. என்னடா இது, ஏடா அசுரன்லாம் எப்படியான கேரக்டர், அதை கூட்டு வந்து காமெடி படத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னடா அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் என்னன்றது எனக்கு புரியலடா. யாரா நீங்க? இந்த இவன் கேப்பான்ல பேர் என்ன, நம்ம காத்து கருப்பு கடை, யாரா நீங்க? அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அந்த படத்துல ஒரு பூஜா கிட்ட பாட்டு இல்ல, அதை விட மாமா மகேஷான்னு ஒரு பாட்டு இருக்கு, கீர்த்தி சுரேஷ். வர வர கீர்த்தி சுரேஷ் ஃபேனா மாறிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கருமம், இதுக்கு நீ ஐக் சொல்றியா? எனக்கு யாரு கீர்த்தி சுரேஷே பரவாயில்ல, பாங்கிட்டு ராஷ்மிகா போட்டுருவோமா? வாட் இஃப் கீர்த்தி சுரேஷ் ராஷ்மிகா கண்ணி வாட் இஃப்ல போட்டுறலாம். வாட் இஃப் கிறிஸ்டியல் became a கீர்த்தி சுரேஷ் கண்ணி and undertaker became a ராஷ்மிகா கண்ணி. அது வாட் இஃப் இல்ல, ரியாலிட்டி. கண்ணியா இல்லையே நம்ம, we are not fighting for. ஓகே சரி, ஓகே. இல்ல நான் ராஷ்மிகா புண்டான்னு சொல்லுவேன். கட் பண்ணிடுவேன் நான் எடிட்ல. இதுக்கு எடிட் வேற பண்ண போறியா? அப்படியே போட, அன்எடிட்டடா போடு. இல்ல கொஞ்சம் அந்த ஆக்வர்ட் சைலன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, ஓகே. வேற என்ன நடந்துச்சு இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள? வந்து டான்னு ஒரு எபிக் மூவி வந்துச்சு, பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் சிம்பிள் காட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும் இல்ல? ஹார்ட்டே இப்படி பண்றாரு, அதே மாதிரி பண்ணா பாவம் இல்ல எஸ்கே. சரி, டான் வந்து எனக்கு டான் எப்படி இருந்துச்சுன்னா வந்து அந்த கடைசி ஆக்ட் சரியா, அதை தவிர அந்த படம் ஒர்க் ஃபார் மீ. சரியா, நீ வந்து மூளையை கழட்டி வச்சுட்டு பார்த்தேன்னா இதெல்லாம் ரியாலிட்டியில நடக்குமா, ஒரு காலேஜ்ல இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? இங்க பாரு, நீ யார் வாட்சிங்க காலேஜ் டிராமா, நீ வந்து இங்க வந்து மூளை லாஜிக்லாம் எதிர்பார்க்காத, வேணா 20 ரூபா வேணா திரும்பி. சரியா, சோ எனக்கு அது வந்து தட் ஒர்க் ஃபார் மீ. சரி, அதாவது காலேஜுக்குள்ள ப்ரொஃபஸருக்கே தெரியாம ஷார்ட் பிலிம் எடுக்கிறான்றப்பவே அந்த படத்தோட லாஜிக் சென்ஸ் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீ அந்த படத்தை பார்த்தேன்னா டான் வாஸ் a decent movie for me except for the last cringe act. சரியா, இப்பயும் சொல்றேன், அந்த ஆளு டாக்ஸிக். சரியா, இருந்த வரைக்கும் டாக்ஸிக், சாவறதுக்கு முன்னாடியும் அம்மா விட்டு பிளாஷ்பேக் சொல்ல வச்சு அவனை கில்ட் ட்ரிப் பண்ணிட்டு செத்து போயிட்டான். நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க கூடாது, நீ வாழ்நாளைக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலையேன்ற அந்த உறுத்தலோட சாவு சொல்லிட்டு செத்துடுறான். இது எவ்வளவு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர். இதை வந்து குளோரிஃபை பண்றது எந்த விதத்துல கரெக்ட்? என்னது எப்படி தெரியுமா இருந்துச்சு? லிட்டரலா எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த ஒருத்தன் ஹேண்ட்பேக்கை கீழே வச்சோன்னா 4 பேர் நின்னு ஸ்லோ கிளாப் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இப்ப பாருங்க, செத்துட்டான், ஆடியன்ஸ் செத்துட்டான். இந்த மாதிரி தான் ஏஎஸ்எம்ஆர்லாம் நாங்க அடுத்த ஒரு எபிசோட் பிளான் பண்றோம். சமைச்சுக்கிட்டே நாங்க பாட்காஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றோம். ஆல்வேஸ் வெல்கம் சிஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கோம். அவங்க வேற வந்தாங்க. எனக்கு அது சூப்பரா இருந்துச்சு. அத ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருந்தான், the movie was well and good until these motherfuckers came on screen. இந்த மாதிரி இதுக்கு சம்பந்தம் இல்ல. STMD காரனுங்க எதையாவது பேசிக்கிட்டு கமல் எங்க வராரு? விக்ரம் படத்துல கமல் எங்க வராரு? ஃபஹத் ஃபாசில் போதுங்க எங்களுக்கு. ஆனா ஒண்ணு,
நான் எதை வேணா பொறுத்துப்பேன் இந்த படத்துல. எதுக்கு நடுவுல தேவையில்லாம ஐடியாலஜி பேசினாப்ல? அரசியல்னு வந்தாச்சு, எதுக்கு தேவையில்லாம கையில அந்த விஜயகாந்த் மாதிரி லோகோ எல்லாம் மோதிரத்தோட வரல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. நான் கூட நீ சொல்ல ஆரம்பிச்சு உண்மையாவே வந்துட்டாரு போல இருக்கு அந்த மாதிரி. விஜயகாந்த் நான் தான் கவனிக்கிறேன் போல இருக்கு. விஜயகாந்த் ஆஃப்டர் அப்புறம் எல்லா படத்தையும் அவர் இதுல பிளாக் இருக்கும், அந்த சிம்பிள் இருக்கும், க்ளோஸ்அப்ல வேற காட்டுவாரு. விஜயகாந்துக்கு 3 விரல வெட்டிட்டாங்க. இதுக்கு அவருக்கு சுகர்னால ஆம்பிடேஷன் பண்ணிருக்கான். ஐயோ பாவம் மனுஷன். ஆனா இருக்காருடா. நான் கூட அந்த கடைசியா கலைஞர் இறந்ததுக்கும் ஏதோ ஒண்ணுக்கு வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு, அழுதுகிட்டே ஒரு வீடியோ வந்துச்சு. கலைஞர்ல ஜெயலலிதா இறந்ததுக்குன்னு நினைக்கிறேன், யாரோ இறந்ததுக்கு அழுதுகிட்டே வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நொடிஞ்சு போயிருந்தாரு. இப்ப கடைசியா ஒரு வீடியோ காட்டினாங்க, கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தாப்ல மனுஷன். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் இன்னும் ஒரு மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ் அவ்வளவுதான். நைட்டு தாண்டிடுவேன் நீ. அப்புறம் அந்நியார் சொல்லிட்டு அவங்கதான் கட்சி எடுத்து நடத்த போறாங்க. விஜயகாந்த் கட்சி எல்லாம் உண்மைதானே? உண்மைதான். எனக்கு தெரியும், எனக்கு என்னோட பிகெஸ்ட் ஃபியர் என்ன தெரியுமா? வைஷு அன்னைக்கு வைஷு நானும் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க 2 பேரோட பிகெஸ்ட் ஃபியருமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருக்கிற வரைக்குமே கூட இந்த ஸ்டேட் வந்து பரவாயில்லையா தான் இருக்கும். ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லாம போனான்னு வை, டிஎம்கே விசஸ் பிஜேபின்னு ஆயிரும் இந்த ஸ்டேட். நடக்குமா நடக்காதா? நடக்குமா? சேர்ந்துட்டாங்களே ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கேவோட. அது சேர்ந்துட்டாங்கடா. இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல அதுக்கு அடுத்து ஏதோ இடைத்தேர்தல்ல வந்தப்போ நாங்க கூட்டணியில தான் இருக்க மாட்டோம்னு என்னமோ பண்ணி கிரிஞ்சு பண்ணாங்க. கூட்டணியில தான் இருக்காங்க. அப்படியா? என்னமோ பிஜேபி தனியா நினைச்சு. இல்ல இப்போ இது ரீசெண்டா மோடி வந்தார்ல, ஆமா, அப்ப கூட ஏடிஎம்கே எல் ஷேப்ல அவரு போட்டோலாம் இருக்கு. அப்படியா? நியூஸ் 7ல. சரி, என்ன ஒரு சேனல்ல என்னன்னு தெரியல. சரி, என்னோட பிகெஸ்ட் ஃபியர் வந்து அதுதான், டிஎம்கே விசஸ் பிஜேபி ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு ஃபியர் இருக்கு, டிஎம்கே போற வழியும் சரியில்லை, அவனுங்களும் ஒன்னும் பெருசா நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. புது தொடப்ப மாதிரி வந்தப்ப நல்லா இருந்துச்சு, போக போக தொடப்ப நாசமா போய்கிட்டு இருக்கு. நான் பேரு ரிவீல் பண்ணிட்டேன். சரியா? அபிபி கோயிங் டு ஸ்ரீலங்கான்னு கிளம்பி, சரியா, விகடனுக்கே சொருக்குறாங்க. என்ன நான் ஏமாத்துறோம் என்னமோ this is humble opinion. ஒபினியன் பேசுறதே தப்பு. ஒபினியனே பேசக்கூடாது நீ, சரியா? அமைதியா இருக்கணும். ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியலப்பா எனக்கு. உனக்கு இன்டர்போல் வரும், எனக்கு லோக்கல், சரியா? முடிச்சாங்கன்னா முடிஞ்சு, புரிஞ்சுக்க, ஒரே ஏரியா புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஜோசப் விஜய் தமிழனா புரிஞ்சுக்கோ, அது பாத்தியா? பாக்கலையா இது? அர்ஜுன் சம்பத் பக்கத்துல ஒரு கிழமை உட்கார்ந்துகிட்டு, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ தமிழ் ரசிகா புரிஞ்சுக்கோ, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழன். அந்த ஆளுக்கு பாவண்டா, அந்த ஆளுக்கு ஒரு லிஸ்ப் வேற. லிஸ்பா இல்ல அந்த ஆளுக்கு பல்லு இல்லையா என்ன இளவோ தெரியல. ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழ். சாரி வைக்க பாருங்க, இத வந்து நான் பாடி ஷேமிங், ஐ எம் வெரி சாரி. ஆனா அந்த ஆள் அப்படிதான் பாடுறாப்ல. அது வந்து சப்டைட்டில் இல்லாம அது புரியாது. நானே ரொம்ப காது கொடுத்து கேட்டதுக்கு அப்புறம் தான், ஓ ஜோசப் விஜய் தமிழனாங்கிறாரு இந்த ஆளுன்றதே எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் வெட்ட வாங்க போறேன். அந்த பாட்டு ப்ளீஸ் do a DJ remix of புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. I am waiting for it. Someone please make this. அரசியல் வேண்டாமே தோழர். அரசியல் இல்லப்பா இது. இது அரசியல் இல்லப்பா. பொதுவாவே தவிர்த்திருக்குவாங்க அரசியல்லாம். புரியுதா? அரசியல் முற்போக்கு வாசப்படியோட முற்போக்கெல்லாம் ஆல்வேஸ் முற்போக்கு தான். சொல்லு சொல்ல வர ஒரு நிமிஷம். லைஃப் அதுக்குள்ள டெக்ஸ்ட் பண்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம். சைட் சிக்கா ப்ரோ.
ஒரு நிமிஷம் இதா கேட்டு பயனடை. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ தமிழ் ரசிகா, சினிமா ரசிகா. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ தமிழ் ரசிகா. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ தமிழ் ரசிகா. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ தமிழ் ரசிகா. புரிஞ்சுக்கோ, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய். தயவு செஞ்சு மக்களே இந்த பாட்டை போய் எல்லாரும் கேளுங்க. புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ சாங்னு போடுங்க, யூடியூப்ல வருது. முடிஞ்ச லிங்க் கூட ஷேர் பண்றோம். நாங்க முடிஞ்ச லிங்க் ஷேர் பண்ணி விடுறோம். Please make this song go viral and please send this to your DJ friends. We want a remix version. So வெற்றிகரமா 1 hour பேசிட்டோம். என்னென்னலாம் பேச நினைச்சோமோ அதெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த டான் விஷயத்துல நான் சொல்லணும்னு நினைச்சது, டாக்ஸிக் தகப்பன்ஸ், டாக்ஸிக் டேட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாங்கிற ஒரு டாபிக்ல கூடிய சீக்கிரம் மாடர்ன் அக்காட்ஸ்ல நானோ இல்ல நாங்க 2 பேருமோ சேர்ந்து, நான் தனியாவோ இல்ல நானும் சபரியும் சேர்ந்தோ மாடர்ன் அக்காட்ஸுக்கு பாட்காஸ்ட்ல நாங்க வந்து பேசுவோம். சோ சீக்கிரம் இங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம், அங்க போயிட்டு இந்த பாட்காஸ்டுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம். சோ வந்து இத கேட்டு இது ரிலீஸ் ஆகும்போது அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனிவே இது ரிலீஸ் ஆகி ஒரு கொஞ்ச நாள் அது வரும்னு நினைக்கிறேன். மாடர்ன் அக்காட்சிக்கு வந்து டே நோட் அவுட்டுக்கிட்டே இருங்க. எப்ப எங்களை ஃபாலோ பண்ணாலும் அங்க போஸ்ட். ஆமா, நானும் வந்து என்னோட பேர்லயே இப்ப இன்ஸ்டால வந்துட்டேன், கிறிஸ்னில் 18ங்கிற பேர்ல இருக்கேன். நோ மோர் பார்ன் வித் எவர் சில்வர் ஸ்பூன். அது பேச கிரிஞ்சி இடிச்சிச்சு. ஆமா, அது ரொம்ப நாளா கிரிஞ்சா இருந்தாச்சு. ஆமா, அது ஒரு மாதிரி ட்ரேட்மார்க் மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அதனால நானும் அதுல வந்து இப்படி இருந்துட்டேன். இப்போ வந்து பேக் டு பீயிங் மை செல்ஃப், நோ மோர் அ ஸ்பூன். அப்புறம் இன்னொரு இது ஃப்ரெண்ட்ஸ், நான் பர்சனல் ஐடி அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சுக்காதீங்க. பர்சனல் ஐடி வந்து என் பர்சனல்ன்றதுனால நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அக்செப்ட் பண்ண மாட்டேன். செலிபிரிட்டி சரி ஜாலியா பேசலாம். ஏன் அதுக்கு நீ ரேண்டம் டாக் மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்றியாடா அப்படின்னு நீ கேட்க கூடாது. பண்ண மாட்டேன்னு இல்ல. இனிமே முன்னாடி எல்லாம் இல்ல, நாங்க இதுக்கு மேலேயும் ரெகுலரா இருப்போமா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் எங்களால ஆமான்னு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. we are trying, obviously we are trying. ஏன்னா இப்ப இன்னும் 2 மாசத்துக்கு என்னால பண்ண முடியும். அதுக்கப்புறம் திரும்ப நானுமே வந்து I have other plans. நான் திரும்ப அப்ராட் போற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்க முடியுங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் எங்களால் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் வந்து பண்ணுவோம். இப்போ நானும் சபரி இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, வீக்கெண்ட்ஸ் முடிஞ்சா ஒரு எபிசோட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி இப்போ இந்த எபிசோட் எப்போ வருதோ, சண்டே வருதோ மண்டே வருதோ வாட் எவர், நாங்கள் ஒரு வீக்கெண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வீக் டேஸில் ஏதாவது ஒரு நாளில் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. பழைய சப்போர்ட் கிடைக்கும் நம்புகிறோம். டெஃபினெட்லி. அது மட்டும் இல்லாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 சோலோ பாட்காஸ்ட்டுக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு மாதிரி மண்மங்கள் கக்கிற ஸ்டேஜாக ஆயிருமோன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ கம்பேக்கா இல்ல கம்மிங் பேக்கா? கம்மிங் பேக்கா. The eagle is coming. நாயகன் மீண்டும் நம்மளே பாடிக்கிட்டாதான். இங்க பேரு முன்னாடியாவது இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு லீடு கொடுத்தோன்னு எவனாவது எடிட் பண்ணி போடுவான் நமக்காக. சரியா? இப்ப வந்து நமக்கு மனித கடவுளும் இல்ல, அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. பப்ளிக் எக்ஸாம் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான் அவன். இதோட என்னன்னா, நேத்து நீ போட்டிருந்தீங்களா ஜக்கி வாசுதேவ் கமெண்ட், இது இன்னும் சோ நாங்க உயிரோட இருக்கமா இல்லையாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு வேற போயிட்டானுங்க. டிடிகே கவுண்ட் வேற கம்மியாகிட்டே போகுது.
So, அதனால ஒரு சீக்கிரம் போடுவோம்னு நினைக்கிறேன். That's what she said. நீ மட்டும் தான் சொல்லுவியா? நானும் சொல்லுவேன். பாட்காஸ்ட் போடுவோம் சரியா? நான் சோலோ பாட்காஸ்டுக்கும் 2-3 இது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணோம். சரி பாப்போம் என்ன நடக்குது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அந்த எடிட் போட்டு விடுங்க. 2 பேரும் போட்டோ வேணா தரோம். சோ வந்து ரொம்ப நன்றி. இது வரைக்குமே கேட்டிருந்தால் 1 மணி நேரத்துக்கு மேல வைக்கப்பட்டிருக்கோம். சும்மா தான் பேசியிருக்கோம். அதையும் நீங்க கேட்டிருந்தால் ரொம்ப நன்றி. இன்னொரு எபிசோட் வந்து நாங்க இந்த ASMR வந்து நாங்க ட்ரை பண்ணுவோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எபிசோட் சமைச்சுக்கிட்டே பேசுவோம். இதே மாதிரி தான் சும்மா தான் பேசுவோம். அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு நம்புறேன். டாபிக்ஸ் பெருசா நாங்க இதுக்கு மேல பேசுவோமா என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே பேசினாலும் ஃபன் டாபிக்ஸ் தான் பேசுவோம். மோஸ்ட்லி அரசியல் இனிமே பேச மாட்டோம்னு நினைக்கிறேன். நேம் ரிவீல் ஆனதாலயோ பயந்துட்டோம் நினைக்க வேண்டாம். இல்ல எங்களுக்குமே பர்சனலா வந்து ஒரு மாதிரி அது ஒரு சேச்சுரேட் ஆயிருச்சு. அது என்னதான் பேசிக்கிட்டுன்ற மாதிரி தான் இருக்கு. ஐடியாலஜி எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒன்னும் பெருசா திரும்பி திடீர்னு சங்கியாலாம் மாறல. நாங்க இது ரிசர்வேஷன் வேணாம் அப்படியெல்லாம் இல்ல. நாங்க we are of the same ideology, we are still the same. இன்னும் அதே மாதிரி தான் இருக்கோம். பட் எங்களுக்கு என்னமோ அது அரசியலை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கறதால இனிமே எதுவும் யூஸ் இல்லைன்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதனால ஒரு மாதிரி எங்களுக்கு சேச்சுரேட் ஆயிருச்சு. அது we might obviously we might அப்பப்ப நாங்க டச் பண்ணுவோம். பட் ஃபுல் ஃபிளெஜ்டா முந்தி மாதிரி ஒரு அரசியல் டாபிக்கா எங்கள்கிட்ட இருந்து இனிமே வருமா தெரியல. மேபி அடுத்த எலெக்ஷன் அப்போ வரலாம். 3 years later நானும் சபரி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த ஏடிஎம்கே ஏன் தெரியுமா வரக்கூடாது, டிஎம்கே ஏன் தெரியுமா கண்டினியூ பண்ணணும் மாதிரி பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி 3 years down the line அதெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு பெருசா we won't. நாங்க SVKலயே பேசுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அப்படியே அங்க போனாலுமே நாங்க ஒன்னும் பெருசா அரசியல் பேசிட்டு இருக்க மாட்டோம்னு நம்புறோம். சோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல் தீஸ் டேஸ். டிடிகே என்ன ஆச்சுன்னு கேக்குறவங்களுக்கு இங்க ஏதாவது பஞ்ச் டயலாக் போட்டு முடிச்சிடுறேன். இந்த செல்ஃபி ரிவ்யூல கடைசில ஒரு பஞ்ச் டயலாக் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது போட்டு நாள் ஃபாலோ பண்ண என்ன அதேதான் சொல்லு. சோ டிடிகே எனக்கு தெரியலப்பா. டிடிகே வந்து நாங்க 3 பேரும் திரும்ப சேர்ந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான சூழ்நிலை அமையுமான்னு தெரியல. அவனுங்களும் ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருக்கானுங்க. சோ பாப்போம் எப்படி நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. என்ன விஜய் நான் மாதிரி பேசுறேன். நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான், நமக்கே ஒண்ணு பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சோ வந்து அவ்வளவுதான். மத்தபடி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் 3வது வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ஆமா மீண்டும் மீண்டும் வரட்டும் மாமாமே இட்ரு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். இப்பதான் இல்லையா இல்ல மத்தி ஹாப்பி போ சக்க சக்க சிக்கு 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 மயில மயில. இவ்வளவு ஆர்வம் பல மாசம் கழிச்சு ரெக்கார்ட் வேகம் எனக்கு சோகம் அப்படியே போயிடலாம்டா. அந்த வேவ் எல்லாம் வருதுடா. இட் மீன்ஸ் இட்ஸ் ரெக்கார்டிங்னு அர்த்தம். பாத்துருவோம்.